ஏமா ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து குப்பை தட்டி எடுத்து வைங்க அப்படின்னா, ஏங்க இங்கே எல்லாரும் நம்ம தாங்க செய்யணும், எடுத்து வைங்க அப்படின்னா. கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டுடுச்சு. எப்பயுமே பொதுவா சினிமாவும் சரி அரசியலும் சரி மக்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. சென்சேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா நான் வந்து திருச்சியில இருந்து பிறந்து வளர்ந்தது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி வந்து ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுனால இப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து சூப்பரான ஸ்டேஜில் இருக்கு இந்தியாவில். வணக்கம், காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில், ஒன்று சேர்ந்து பாராட்டுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்கள் எப்பொழுதும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் இயங்குகிறவர்கள், தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதில் மிக சிறந்தவர்கள், பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், 3000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை படைத்தவர்கள், மிக வளர்ந்த சமூகம், நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகம், அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் வளர வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் நடந்தாலும் இன்றைக்கு உலகத்தின் தலைநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அவனுடைய தலைநகராக இருக்கிற வாஷிங்டன் நடப்பது மிகப்பெரிய பெருமையாகும். இந்த மாநாட்டிற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு நண்பர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜ நடராஜன் அவர்களையும், இந்தியாவில் முன்னாள் அமைச்சராக இருந்து இன்றைக்கு இங்கே குடியேறியுள்ள திரு நெப்போலியன் அவர்களையும், திரு ராஜாராம் சீனிவாசன் அவர்களையும், திரு செல்வா அவர்களையும் இந்த நேரத்தில் பெரிதும் பாராட்டுகிறோம். அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் தேசத்திலிருந்து அன்பு வணக்கங்கள். அமெரிக்க மண்ணில் 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு. ஸோ மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியின் ஒழுங்கமைப்பாளர் குழுவினை அழைக்கின்றோம். லால்குடியிலிருந்து தொடங்கி டென்னீசி வரை ஒரு மிக நீண்ட நெடுந்தூர பயணம். இவர் எம்எல்ஏ, எம்பி, முன்னாள் அமைச்சர், இன்று ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஊக்கம், எதற்காக ஏற்பட்டது? அதாவது சம்பத் சார் தான் 12 ஆண்டுகளாக இதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. 11 நாடுகளில் வெவ்வேறு இடத்துல அவர் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டார். இந்த ஆண்டு அமெரிக்காவில் நடத்தணும்னு அவர் முடிவு பண்ணி யார் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறதுன்னு சொல்லிட்டு ராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை படிச்சுக்கார். ராஜன் சார் என்ன சொன்னார், நான் தனியாக பண்ணுறதுக்கு எனக்கு நெப்போலியன் துணையாக இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், நான் சேர்மனாக இருந்து கோ சேர்மனாக இருந்து எனக்கு பண்ணி கொடுத்தீங்க நல்லாயிருக்கும். சரி, தாராளமாக நம்ம தமிழர்கள் மாநாடு தானே, தாராளமாக நான் கூட வரேன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பித்தது. 3 மாத காலமாக இதுக்காக முழு முயற்சி எடுத்தோம். கிட்டத்தட்ட 14 நாடுகள்லேருந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டனு, மொரீஷியஸு, துபாய், கட்டாரு, வெவ்வேறு நாடுகள் நிறைய, கனடாலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும், அதுவும் தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் அதை ஒரு ஆரம்பிக்கும் போது பேசும்போது இவ்வளோ பெருசாக மாநாடாக வருமாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பெரிய லெவலில் நடத்தணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அந்த ஆசையை முழுமையாக அன்றைக்கி பூர்த்தி செஞ்சிட்டோம். 3 நாட்கள் உலகத்தில் உலக தமிழர்கள் மாநாடை, அதுவும் அமெரிக்காவில் 3 நாள் தொடர்ந்து நடத்துனதுங்கிறது பெரிய சாதனை தான். அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க.
ஸோ இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எல்லாத்தையும் சினிமா, அரசியல், பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் நம்ம செய்யணும். உலக தமிழர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது ஆரம்பித்தோம். அது முழுமையாக வெற்றிகரமாக இன்றைக்கி மாநாடு முடிஞ்சது. ஸோ நீங்கள்லாம் வர வந்திருக்கீங்க. அது தந்தி டிவிலேருந்து வந்தாங்க, நீங்கள் மூன் டிவிலேருந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி அங்கேருந்து நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. மாநாட்டினுடைய மிகப்பெரிய கதாநாயகன் புதுக்கோட்டையிலிருந்து ஆரம்பித்து மேரிலாண்டுடைய டெப்யூட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அந்த அளவுக்கு ஒரு கிராமத்திலிருந்து ஆரம்பித்து மேரிலாண்ட் என்ற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான மாகாணத்தினுடைய டெப்யூட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற பதவிக்கு வந்து இன்றைக்கு இந்த மாநாட்டுடைய சேர்மனும் அவர்தான். அத்தகைய ஒரு பிரமுகர் டாக்டர் நடராஜன் அவர்களை சந்திப்போம். இத்தகைய ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அது மூன் டிவிக்காக நான் இந்த செய்தியை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நிருபர் சொன்னபடி நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், முத்துக்காடு என்ற கிராமத்தில் பிறந்து அமெரிக்கா வந்து 35 ஆண்டுகள் ஆகினது. இந்த கான்ஃபரன்ஸை நடத்த வேண்டும் என்ற ஊக்கம் யார் கொடுத்தது என்றால், நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். இங்கே ஊருக்கு வந்த நாளிலிருந்து என்னுடைய தொழிலையும் மீறி பல வகையான முறையில் மக்களுக்கு, கம்யூனிட்டிக்கு எந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து ஐ வாஸ் அப்பாயிண்டட், பொலிட்டிக்கலி அப்பாயிண்டட் மேலாளுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் டெப்யூட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதுலேருந்து நிறையா அனுபவங்களை பெற்றவன். இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி டாக்டர் VR சம்பத் அவர்கள் வந்து பல பேர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து அமெரிக்கா நடத்துறதுக்கு டாக்டர் ராஜன் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய கான்ஃபரன்ஸில் ஒன்று அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது அவர் இதை பற்றி என்கிட்ட சொன்னார். அவ்வளோ ஈஸி கிடையாது அமெரிக்காவில் நடத்துறது, அப்படி மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய ட்ரீம் என்னன்னாக்க, எப்படியாவது அமெரிக்காவில் வாஷிங்டன் நடத்தணும், அதுக்கு நடராஜனை தான் பிடிக்கணும், அவரை தான் கேட்கணும்னு சொன்னாங்க. சரி, இதையும் செஞ்சுருவோம், இதுவெல்லாம் என்னமோ பண்ணிட்டோம், இந்த கான்ஃபரன்ஸையும் நடத்தணும்னு சொல்லி அந்த பொறுப்பு எடுத்தது தான். மெயின் பர்பஸ் ரைட் ஹேண்ட் இடத்துல இந்த பொறுப்பு எடுக்கணும். ஏன்னா இந்தியா US ரிலேஷன்ஷிப் வந்து லிட்டில் பிட் அன்ஸ்டேபிள். அதை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்டெபிலிட்டி கொண்டு வரலாம். அதனால டர்ன்ட் அவுட் எ பர்ஃபெக்ட் டைம் இன் பர்டிகுலர் டைம். அதனால தான் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹோஸ்டிங் திஸ் கான்ஃபரன்ஸ் ஹியர் வாஷிங்டன் DC அமெரிக்க தலைநகர் மட்டும் இல்லை, உலக தலைநகர். உண்மைதான். இப்போ ஏற்பட்ட ஒரு தலைநகரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்துறதுங்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. ஆமாம். எத்தனை மாதத்துக்கு முன்னாடி இந்த பணிகளை ஆரம்பிச்சிங்க? இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 months முயற்சி இது. 6 monthsலேயும் ரொம்ப கடுமையான முயற்சி இது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமை கொடுக்கணும்னாக்க நல்ல ஸ்பீக்கர்ஸை கொண்டு வரணும், அதுக்கு தேவையான பொருளுதவிகளை பிடிக்கணும், அதுக்கு தேவையான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி ரியலி இஸ் 6 months ஜேர்னி, பட் ஃபைனலி டர்ன்ட் அவுட் வெரி குட் நியூஸ் டுடே அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, ஐ கெஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபயர் சைட் சாட்னா என்னன்னு தெரியும், புரியுங்களா? நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஃபயர் சைட் சாட்னாக்க ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலில் ஒரு ஃபார்மல் செட்டிங்கில் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிக்கிற மாதிரி தான். நாங்கள் லக்கிலி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அது மாதிரி தான் பேசிக்க போகிறோம். அதனால் உண்மையிலே ஆனால் ஒரே ஒரு பயம், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு மெகா ஸ்டாரு, அது முதல்ல நான் ஃபயர் சாட்டே பண்ணது கிடையாது. இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் ஒரு மெகா ஸ்டாரை முதல் முறையாக ஒரு ஃபயர் சாட் பண்ணணும். அதான் வெரி சேலஞ்சிங். ஐ ட்ரை மை பெஸ்ட் சார். அப்புறம் எல்லோரும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு சாரை பற்றி தெரியும், அது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது ஒரு ஓப்பன் புக்கு. அதனால் நாங்கள் 2 பேர் பேசும்போதும் அவர்கிட்ட எனக்கு மறைவே கிடையாது எதுவும். அதனால் அவர் வந்து கொஸ்டின்லாம், சார் நீங்கள் கேட்குறதா சார் கொஸ்டின் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு கொஸ்டின் தேடுறதே எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு, ஏன்னா ஒரு பப்ளிக் ஃபேஸு, நான் யாரும் கேட்காத கொஸ்டினை கேட்கணுன்னு ட்ரை பண்ணாலும் முடியலை, அவர் எல்லாத்துக்குமே பதில் வச்சுருக்காரு. அதனால் நம்ம வந்து நேராகவே கொஸ்டினுக்கே போயிடுவோம். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சார் கொஸ்டின் முன்னாடி? ப்ளீஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது நிறைய உங்களுடைய மனசில் கேள்விகள் நிறைய இருக்கும். ராஜன் சார்கிட்ட நிறைய கேட்கணும், என்கிட்ட நிறைய கேட்கணுன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ
வெளியில் இருக்கவங்களாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் விடையளிக்க தயாராக இருக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக, அதுவும் இங்கே இருக்கிற நம்மளுடைய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் சார்பாக ராஜன் சார் சில கொஷின்ஸ் அவராக ரெடி பண்ணியிருக்கிறாரு. நானும் எப்படியாவது கொஷினை லீக் அவுட் பண்ணுவாரோன்னு பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நான் பக்கத்தில் கொஞ்சம் மறைச்சி எழுதுறாரு. சரி பரவாயில்ல, என்ன தான் எழுதட்டும், பரவாயில்ல பார்த்துக்குவோம், நம்பால் தானே அப்படின்னு நினச்சேன். அதனால் நீங்கள் எந்த விதமான கேள்வி வேணாலும் கேளுங்க, ஆனால் அறிவுபூர்வமாக கேட்டுறாதீங்க, அது உங்கள் சம்மந்தப்பட்டது. யதார்த்தமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் கேட்டுறாதீங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியாது எனக்கு. இவ்வளோதான் என் கண்டிஷன். ஏன்னா அவர் சயின்டிஸ்ட் இல்லை சார், சயின்டிஸ்ட் அது சம்மந்தமாக கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் சயின்ஸை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எங்கள் ஒய்ஃப் வந்து சயின்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ நீங்கள் ஒரு சாதிக்காத துறை கிடையாது சார். உங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. சாதிக்காத துறைன்னா அதுக்காக தான் உங்கள் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, புரியுங்களா? அது வந்து நாட்டு எல்லாரும் கொடுக்க முடியாது அந்த டைட்டில். நீங்கள் அடையாத உயரம் கிடையாது. உங்கள் மனசுலேயும் நீங்கள் உயர்ந்தவர், பண்புலையும் உயர்ந்தவர், குணத்திலையும் உயர்ந்தவர். அதான் நான் ரொம்ப முக்கியமானது. குணத்தில் உயர்ந்தவர் பார்க்க ரொம்ப கஷ்டம், அதுலேயும் உயர்ந்தவர், எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, சென்ட்ரல் மினிஸ்டர், அது எல்லாமே ஒரு 160 மூவிஸ், பல மொழியில் படம் பார்த்தீங்க, நடிச்சிருக்காரு, பல வேடத்தில் படிச்சிருக்காரு. அது எல்லாமே ஒரு பெரிய நிறுவனம், 1 2 நிறைய நடத்தியிருக்காரு. அதுவும் அமெரிக்காவில் இந்த சூப்பர் பவர் வேர்ல்டு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியில் வந்து நடத்தி இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் படைச்சிருக்காரு. இவருடைய சாதனையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அது எல்லாமே ஒரு பெரிய பிளாந்தெரபிஸ்ட் பார்த்துருப்பீங்க, மாயாபதி, இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு எனக்கெல்லாம் ஒரு மிரக்கலாக தான் இருக்குது சில இடங்களில். இந்த மாதிரி ஒரு உயரத்தை தொடுவதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்குத்துணையானது என்ன? அது ஊக்குவித்தது யார்? அல்லது நீங்களாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டீங்களா? செல்ஃப் இன்ஸ்பிரேஷனாக சொல்லுங்கள் சார். சின்ன வயசுலேருந்து எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த வெறி உள்ளக்குள்ள இருந்தது. அதே சமயத்தில் நம்ம யார்ட்டையும் வேலை பார்க்கக்கூடாது, நம்ம 10 பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே மனசில் இருந்தது. ஸோ அது பிரகாரம் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். அது பிரகாரம் நான் வந்து யார்ட்டையும் வேலை பார்க்கல. சினிமாவில் போய் நடிப்பேன், 1 மாதமோ 1.5 மாதமோ சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான முடிச்சு கொடுத்துருவேன், அடுத்த படத்துக்கு போவேன். அப்படி தான், அது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், கான்ட்ராக்ட் மாதிரி தான். அதனால் யார்கிட்டையும் நான் வேலை பார்க்கல, நான் தான் நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சேன், அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக உண்மைதான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட்லேயும் சரி, பாலிவுட் சரி, பாலிவுட் நம்ம ஊரில் கோலிவுட்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பாலிவுட் ஆக்டர். அங்கே சிறிய செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் மூவ் பண்ணுறக்கூடிய கண்ட்ரி பார்த்தாக்கா யூகேயாக இருக்கும், சிங்கப்பூராக இருக்கும், துபாயாக இருக்கும். இதான் மேக்ஸிமம். அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்டார், ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார், மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் வந்து லைஃபையே செட்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளாம் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்காக வந்தோம், அவர் அதுக்காக வரல. பல காரணங்கள் என்னதுக்காக வந்தோன்னு சொல்லியிருக்காரு, அது அப்புறம் உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆனால் வர்றது ஈஸி சார். யூ கேன் ட்ரீம், பட் த எக்ஸிக்யூஷன் இஸ் அ டிஃபிகல்ட். நீங்கள் ஏதோ தம்பினால் வந்துட்டீங்க, அமெரிக்கா நோக்கி வந்திருக்கீங்க. நாங்கள் அமெரிக்கன் ட்ரீம் சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு ட்ரீமுக்காக வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ட்ரீம் நிறையா இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டீங்க, வந்ததுக்கான காரணங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். வந்த பிற்பாடு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆனீங்க? ஏன்னா அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இந்தியாவில் இருந்த மூவி ஸ்டார் உங்களுக்கு தெரியும், 10 காரு, 10 வேலைக்காரவங்க, மினிஸ்டர் வேறு, அந்த செக்யூரிட்டி வேறு, அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் லைஃப்பில் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து நீங்கள் எப்படி இந்த லைஃப் இங்கே வந்தீங்கிறது காரணம் சொல்லிங்க கொஞ்சம். அதே மாதிரி எப்படி அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி அடாப்ட் ஆனீங்க? அது எங்களுக்கு உண்மையிலே க்யூரியஸாக இருக்குது. நல்ல கொஷின் தான். ஆமாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய மாமா KN நேரு அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட நான் மினிஸ்டர் பிஏ வந்தேன் 89லேருந்து 91 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் பாரதராஜா மூலிமா புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துறையிலேருந்து முதல் படமாக அறிமுகம் ஆகி அதுக்கப்புறம் அவ்வளோ பல்வேறு படங்கள் நடித்தேன். என்னுடைய இந்த அமெரிக்க வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்காது. ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து மருந்து தேடும்போது உலகத்தில் அமெரிக்கா தான் பெஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும்போது அமெரிக்கா மூவ் பண்ண போகிறேன். நான் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கேன் 2011. அமெரிக்கா மூவ் பண்ண போகிறோன்னே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய செக்ரட்டரிஸு, பிஏ எல்லாரும் ரொம்ப என்ன சார் இப்படி பண்ணுறீங்க திடீர்னு? சார் இல்லை சார் உங்களை நம்பி இருக்கிறோம் சார். அப்படி இல்லை, ஓகேயா, என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறான், என் பிள்ளைக்கு நான் லைஃப் கொடுத்தாகணும்.
அவனுடைய லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் 10 வயசு மேலே நடக்க முடியாமல் போயிடும், 17 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் 2 பேரும் உடஞ்சிட்டோம். எப்படியா நம்ம பிள்ளைய காப்பாற்றணும், உலகம் பூரா மருந்து தேடணும், மருந்து கிடைக்கல. சரின்னு அப்புறம் அமெரிக்கா தான் அவன் லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டுன்னு சொல்லி என் பையனே முடிவு பண்ணான். டேடி என்னை அங்கே கொண்டு போனீங்கன்னா நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே அந்த வசதி இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போனால் அந்த ரேம்ப்பு கிடையாது, வீல் சேர் அக்சஸபிள் கிடையாது, டாய்லெட்டுக்கு அக்சஸபிள் கிடையாது, அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அடிக்கடி நாங்கள் அங்கே வந்துட்டு போவோம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவோம். அப்போ அதை பார்த்துட்டு விருப்பப்பட்டான். அப்போ எங்களுக்கும் தோணுச்சு, சரி அவனுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, அவன் விருப்பப்படுறான், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றான், என்னை இந்தியாவில் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்க வீல் சேரில் உட்காந்தா, இங்கே யாரும் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க, என்னால் அங்கே கூப்பிட்டு போங்க டாடி அப்படின்னு சொன்னதுனால சரின்னு ஓவர் நைட்டில் முடிவு பண்ணோம் டக்குன்னு அமெரிக்கா போகணுன்னு. என்னுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னங்க ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களே, இல்லை என் பிள்ளை ஆசைப்பட்டாங்க அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு. என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் அண்ணன் ஜெகத் ரட்சங்கலேருந்து, காந்தி செல்வலேருந்து, பழனி மாணிக்கலேருந்து எல்லாருமே எல்லாம், என்னங்க இப்படி ஒன்றியும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறேங்கிறீங்களே, நீங்கள் பிள்ளைக்காக போகிறேங்க, அவனை காப்பாற்றணும் அதுக்காக தானே போகிறேன் அப்படின்னேன். எல்லாம் அப்படி சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் முடியாது, இல்லைங்க இனிமேல் அரசியல் வேண்டாங்க, அரசியல் இருந்தால் என்னால் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, எனக்கு அதை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு. பட் ரிசைன் பண்ணிடாதீங்க, அட்லீஸ்ட் நம்ம ஆட்சி இருக்க வரைக்குமாவது இந்த பொறுப்பு இருக்கும்போது நீங்கள் பணியாற்றிட்டு போங்கன்னொடனே, சரிங்க நான் ஃபேமிலியை மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு அந்த லைஃப் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி மூவ் பண்ணேன். மூவ் பண்ணிவிட்டு நான் மாதத்தில் ஒருக்க அப்போ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1 வாரம் மட்டும் லீவு கேட்பேன், போய் ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன். உடனே தெரியும் என்னுடைய பையனுடைய கண்டிஷன் தெரியும், பிரைம் மினிஸ்டர் உடனே சேங்ஷன் பண்ணிடுவார். வருவேன். வந்துட்டு நான் வந்த புதுசு 2011 வந்த புதுசில் வந்து திடீர்னு என் ஒய்ஃப் வந்து காலையில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தாங்க. திடீர்னு ஏங்க அந்த ட்ராஷ் கேன் எடுத்து வெளியே வைங்க அப்படின்னாங்க. ட்ராஷ் கேன்னா அப்படின்னா அதாங்க அந்த குப்பை தொட்டி எடுத்து வெளியே ரோட்டில் வைங்க. ஏமா ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து குப்பை தொட்டி எடுத்து வைங்க அப்படின்னா, ஏங்க இங்கே எல்லோரும் நம்ம தாங்க செய்யணும், எடுத்து வைங்க அப்படின்னா. உடனே யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு பயந்து மெல்ல இழுத்துட்டு போனேன். எல்லாரும் வண்டி வந்துருமா அந்த நேரத்தில், தரன்னு எல்லாரும் ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் வேகமாக இழுத்துட்டு வந்தான். ஓ இப்படித்தான் இந்த ஊரில் வாழணும் போது நான் அப்போ தான் கொண்டு ட்ராஷ் கேன் இழுத்து வச்சேன். அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்லாம் அங்கே கிடையாது, எல்லாத்துக்கும் நம்ம தான் செஞ்சாகணும். அப்படி கொஞ்சமாக பார்த்து பழகி, அதே மாதிரி நான் இங்கேருந்து போய் சென்னையில் இறங்கினோடனே எனக்கு AK-47 5 பேர் நிற்பாங்க. அதே மாதிரி பெட்டியை தூக்கிறதுக்கு அது தூக்கிறதுக்கு எல்லாம் அதுக்கு ஆள் இருப்பாங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு எங்கேயும் இங்கே செக்கிங் கிடையாது. ஃப்ளைட்டு டோர் சாத்தும் போது தான் போய் ஏறுவேன், எந்த செக்கிங் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருந்தேன். அது திருப்பி நாங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வரும்போது பெட்டியை நான் தனியாக தூக்கிட்டு வருவேன். என் பிஎல்லாம் அழுகுறாங்க, என்னங்க அவரே பெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு, டே அந்த ஊர் அமெரிக்கா லைஃப் இப்படித்தாண்டா பழகணும்னு சொல்லி அப்படி பழகினவன் தான் நான். பழகிங்க அதுக்கு வேறு நான் போய் சராசரியாக எல்லா இதுலேயும் கவுண்டரில் நிற்கிற மாதிரி நான் போய் லைனில் நிற்பேன். அங்கே எல்லாம் தனி ராஜமரியாதை, இங்கே அப்படியே தனியாக லைனில் நின்று போவேன். எல்லாம் இங்கே வந்து பழகிட்டேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த ஊர் லைஃப் மனுஷனாகவே நான் மாறிட்டேன், பிள்ளைங்களுக்காக எல்லாம் மாறிட்டேன். சார் அது பழகுன்னு சொல்கிற காட்டில் உண்மையிலே உங்கள் மாதிரி சொஃபிஸ்டிகேட்டாக அரசியலில் மூவியில் சிஓவாக இருந்துட்டு வந்தது உண்மையிலே சாக்ரிஃபைஸ். அது எப்படி பண்ணீங்கன்னு தெரில, உண்மையிலே சாக்ரிஃபைஸ். எதுக்குன்னா நான் சொல்கிறேன், எலெக்ஷா வந்திருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் ஆந்திரா, அவருடைய டாக்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே விர்ஜீனியாவில். ஒரு 1 இயர் கழித்து வந்து பார்க்க வர்றாரு கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளைய. அவங்க தேர் லிவிங் இன் 1 single bedroom அப்பார்ட்மெண்ட். அவர் 1 வாரம் நியூயார்க்கு வர்றாரு. அந்த 1 வீக்கில் ஹி பாட் $1 million ஹவுஸ் ஃபார் ஹிஸ் டாட்டர். ஏன்னா அவரால் தாய்க்க முடியல, அவர் ஒரு மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், அவர் பிள்ளையே வாழ்கிறது அவருக்கு அடாப்டலனா, இவர் மாபெரும் மனிதன் வந்து ஃபேமிலிக்காக வாழ்ந்து இது உண்மையிலே சாக்ரிஃபைஸ். இதெல்லாம் ஒரு பழகுறன்னு காட்டிலும் அடாப்டபிலிட்டி ஒரு விஷயம், சாக்ரிஃபைஸ் வேறு. இது உண்மையிலே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க, உண்மையிலேயே உயர்ந்த மனிதன். லெட்ஸ் கிவ் a big another round of applause. This is not easy. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, அது அப்படி தாங்க சொல்லுவாங்க, அரசியல்வாதியெல்லாம் புலிவாலை பிடிச்ச கதையா திருப்பியெல்லாம் போக முடியுமாங்க, வந்துடுவாங்க திருப்பின்னாங்க. நான் சொன்னேன் 2014 சொன்னேன், நான் இனிமேல் அரசியல் பக்கமே வரமாட்டேங்க அப்படின்னு. எல்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க, திருப்பியும் கலைஞர்களுக்கு தான் முதல்ல சீட்டு கொடுப்பாரு, நீங்கள் தான் நிற்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, மந்திரி நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் பார்க்க தானே போகிறோம், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, நான் அரசியலேருந்து விலகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு. அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. 10 வருஷம் ஆச்சு அரசியல் விட்டு, 10-11 வருஷம் ஆச்சு. அரசியலே வேண்டாம்னு முடிவு பண்ணி நீங்கள் வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின், வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறுவோம். நீங்கள் வந்து உலகத்திலே அதிகமான ஓட்டர்ஸ் உள்ள தொகுதி, அனைவரும் எல்லாருக்கும் தெரியும், வில்லிவாக்கம். அங்கே வந்து ஹையஸ்ட் லீடிங் செய்ச்ச ஒரு எம்எல்ஏ.
அதே மாதிரி நீங்கள் மயிலாப்பூரில் நீங்கள் தோத்தீங்க. அந்த வெற்றியை பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய மகா வெற்றியை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது மாதிரி ஒரு ஒரு தோல்வி தான், படுதோல்வியோட கிடையாது, நீங்கள் மார்ஜினலாம் தோத்தீங்க. அன்னைக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அது வந்து லாட் ஆஃப் சிஓஸ் இருக்காங்க, வெற்றியோட தோல்வியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும், சராசரி மனிதன் எல்லாருக்குமே வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், ஏற்ற இறக்கம், லாப நஷ்டம் எல்லாம் வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் போயாகணும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் உலகத்திலேயே பெரிய தொகுதியில் ஜெயித்தேன், சந்தோஷமே படலை. காரணம், நாங்கள் 27 பேர் தான் ஜெயித்தோம் திமுக சார்பாக. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆகிட்டாங்க. 5 ஆண்டு காலம் போராட்டம், எதிர்கட்சி எம்எல்ஏவா. திருப்பி 2006 கன்ஃபார்மாக டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செயல்பாடுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை பிடிச்சி மக்கள் அடுத்து ஓட்டு போட்டாங்க. நான் இப்போ வந்து உலகத்திலே பெரிய தொகுதியில் ஜெயித்ததுனால, அப்போ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கும், சென்னை டிஸ்ட்ரிக்கு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், இது 3 மட்டும்தான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போக முடிஞ்சு. நான் எப்போயுமே பிரச்சாரத்துக்கு போவேன். தலைவர், தளபதி, பேராசிரியர், அதுக்கப்புறம் அந்த 3வது 4வது கேட்டகரியில் எனக்கு வண்டி கொடுத்துருவாங்க. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போவேன். பெரிய தொகுதியை கொடுத்தனால நான் 3 டிஸ்ட்ரிக் தான் போனேன். அதனால் நான் சொன்னேன், இந்த தடவை எனக்கு சின்ன தொகுதியாக கொடுங்கப்பா, நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போகிறேன், அடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னேன். சரின்னு எனக்கு ட்ரிப்ளிகேணி, நான் இருக்கிற தொகுதி, என் வீடே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலை அதை கொடுக்க முடியாமல் போய் பக்கத்தில் மயிலாப்பூர் போட்டாங்க. மயிலாப்பூரை போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. என்னென்னா நம்ம கேட்ட தொகுதியெலாம் மாறிடுச்சே அப்படின்னேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லைப்பா, அந்த தொகுதி வந்து பிராமின்ஸ் 60,000 பேர் இருக்காங்க, எஸ்வி சேகரனை எதிர்த்து நிற்கிறாரு, அவருக்கு பிராமின்ஸ்னால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கப்பா, நீ என் தொகுதியை ட்ரிப்ளிகேணியை கொடுத்துட்டீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக அந்த ஊரில், இந்த ஏரியாவில் இருக்கேன், மக்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன், நான் தொகுதியிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஈஸியாக ஓட்டு போட்டுருவேன், நான் பாட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னேன். அவன் எஸ்வி சார் ஒரு காமெடி நடிகர் தானையா, நீ ஹீரோயை அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டார். சரி, தலைவரே சொல்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். அவர் உள்ளூர்லேயே 45 அத்தனை பேர் நல்லா இருக்கலாம், மாமா நல்லா இருக்கலாம், காப்பி சாப்பிட்டேலாம் அப்படின்னு அவர் பாடு ஓட்டு கட்டே வந்தார். கேட்டு வந்தார். அவர் 62,000 ஓட்டு சில்லறாங்க, நான் 61,000 சில்லறேன். 1,700 ஓட்டில் நான் தோத்துட்டேன். ஆனால் கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் தமிழ்நாடு முழுக்க 140 தொகுதி போனேன், 110 தொகுதி நான் போனதுக்கெல்லாம் ஜெயிச்சுது. அதில் நான் 20 பேர் மந்திரி ஆகிட்டாங்க. மந்திரி ஆகிட்டு, அண்ணே எங்களெல்லாம் ஜெயிக்க வச்சு நீங்கள் விட்டுட்டீங்களேண்ணே அப்படிங்கிற, எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. தலைவரும் சொல்கிறார், யோ எல்லாரையும் ஜெயிக்க வச்சு நீ விட்டியா அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டேன், என் தொகுதியை நான் கவனிக்க முடியல. சரி, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் மக்களுக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அந்த வாய்ப்பு மிஸ் ஆச்சு. அப்போ தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், நெப்போலியனுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணியிருந்தார். எல்லாரும் சொன்னாங்க, தலைவர் எப்போ செய்கிறாரோ செய்யட்டும், நான் பாட்டு என் வேலையை செய்கிறேன், கட்சி வேலையை செய்கிறேன், என்னுடைய சினிமா வாழ்க்கையை நான் பாட்டு பார்த்துட்ருக்கேன், நிறைய படங்களை ஒத்துக்கிட்டு கட்சி வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரம்பலூர் தொகுதியை நிற்க வச்சு என்னை எம்பி ஆக்கி ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினார். ஸோ அப்போ எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தேன்னா வெறும் எம்எல்ஏ தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதை விட மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது பாருங்கள். இதுதான் லைஃப்பில் நீங்கள் பாடமாக எடுத்துக்கணும். ஒன்று இழந்துட்டா அதுதான் போச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இதை விட பெருசாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுது வாழ்க்கையில், அப்படி தான் நினச்சிக்கணும். அதில் ஒரு இந்த சாருஹாசன் பொண்ணு அனுஹாசன் இருப்பாங்க, அவங்க ஒரு காஃபி வித் அனுஹாசன், அவங்க ஒரு பேட்டில் கேட்டாங்க, நீங்கள் வந்து யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க, அதை தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க, யாருக்கு சாரி சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், மயிலாப்பூர் தொகுதி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் உண்மையிலே சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஜெயிச்சு உங்களுக்கு மக்கள் பண்ணி ஆற்ற முடியல, அதனால் அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். மயிலாப்பூர் மக்கள் எனக்கு ஓட்டு போடல பாருங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நான் வெறும் எம்எல்ஏ தான் இருப்பேன். நீங்கள் ஓட்டு போடாதனால, நான் தோத்ததுனால எனக்கு தலைவர் எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்தாரு, ஜெயிச்சேன், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம், அதுக்கு நன்றின்னு சொல்லி ஓட்டு போடாத மக்களுக்கு நான் நன்றி சொன்னேன். எவ்வளவு பெரிய அந்த மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். தோல்வியை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். அதனால் நிறையா உங்கள்கிட்ட நிறையா கேள்வியை கேட்கணும் போல விரும்புது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நான் கேட்கலாம். நான் கேட்டதுப்பா உங்களுக்கு வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆடியன்ஸ். நீங்கள் மல்டி ஃபேசட்டட் பர்சன் சொல்லி தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னபடி பல துறைகளில் மல்டிபிள் ஃபீல்டில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் உயர தொட்டிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபீல்டில், ஏன்னா எதுக்கு நான் எங்கள் ஒய்ஃபு நாங்களாம் வந்து சயின்டிஸ்டாக தான் வந்தோம் அமெரிக்காவுக்கு. பாவம் அவங்கள சயின்ஸை விட்டுட்டு அவங்க லைக் பண்ணுவாங்க சயின்ஸை. நான் பிஸ்னஸ் போயிட்டேன், அப்புறம் அரசியலுக்கு போயிட்டேன், அப்புறம் பிஸ்னஸ். அவங்க மட்டும் ஏன் என்னையை மட்டும் விட்டு போயிட்டீங்க,
நான் சொன்னேன் சயின்ஸு பிடிக்கலாமா, 10 வருஷம் இருந்தேன், அதுக்கடுத்து ஐ வாண்ட் டு பி ப்ராக்டிக்கலான்னு. சரி ஓகே, அது மாதிரி பிடிச்சது நோக்கி புறட்டு போயிட்டேன். அது மாதிரி நீங்கள் பல துறையில் பண்ணியிருக்கீங்க. எது கடினம், எது எளிது? அரசியல்வாதியா, ஆக்டரா, சிஓவா, பிளாந்திரபிஸ்டாக இருந்திருக்கீங்க, இன்னும் ஒரு பெரிய வள்ளல் நீங்கள். இந்த துறையில் பார்க்கும்போது எது உங்களுக்கு கடினம், எது யூ என்ஜாய் பண்ணீங்க? அதான். ஒவ்வொரு துறையுமே ஒவ்வொரு வித்தியாசமான துறை தான். அரசியலில் வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் இருக்கையிலே ரொம்ப கடினம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போவோம். கோயம்புத்தூரில் இறங்கி பொள்ளாச்சிக்கு போயிட்டுருப்போம். பொள்ளாச்சியில் போய் ஒரு ரூமில் தங்கிட்டு அங்கேருந்து 30 கிலோமீட்டர் போவோம். போகிற வழியில் நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு அந்த கிராமத்து பகுதியில் இருக்க மக்கள்லாம் ரோட்டில் நிற்பாங்க. அது நிற்கும்போது இந்த பக்கம்தான் போகிறா ஷூட்டிங்கு தெரிஞ்சவொடனே நிற்பாங்க. மக்கள் கையை காமிக்கிறாங்கன்னு கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படிமா. நிப்பாட்டினவுடனே அப்படியே கும்பிடுவாங்க. கொஞ்சம் கண்ணாடி இறக்குங்களேன் அப்படிம்பாங்க. முதல்ல நிற்க சொன்னாங்க, நிப்பாட்டுவோம். கண்ணாடி இறக்குங்களேன் அப்படிம்பாங்க. சரி கண்ணாடி இறப்போம். எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சரி. கொஞ்சம் இறங்கி தான் நின்று முழுசாக பார்க்குறோம், இறங்கி நில்லுங்களேன் அப்படிம்பாங்க. சரி கொஞ்சம் இறங்கி நிற்பேன். அப்புறம் 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படிம்பாங்க. சரி எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போகலையா அப்படிமா. நீங்கள் ஷூட்டிங் வந்துட்டீங்களா, இனிமேல் வேலைக்கு போன மாதிரி தான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. படத்தில் தான் கோவக்காரராக திர்றாடி, இந்த தங்கமாக பேசுகிறாரு அப்படிம்பாங்க. சரிம்மா அப்போ வரோமா, ஏங்க ஒரு 2 வார்த்தை, ஒரு 2 பாட்டு பாடிட்டு போங்களேன், 2 வரி பாட்டு பாட்டு போங்க. அம்மா சரி ரோட்டில் நின்று ஷூட்டிங் போகிற ஆள் சரி நின்று பாட்டு போவோம். பாட்டு போனேன் என்னண்ணே இந்த எதிர்த்தாப்புல நம்ப ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாம் வாங்கினேன். அம்மா இல்லை வேணாம், என்னண்ணே நான் கட்சிக்கார், இத்தனை வருஷம் கட்சிக்கார், நீங்கள் வாங்கினேன் சும்மா. சரி மரியாதை கட்சிக்கார் கூப்பிட்டான்னு போயிட்டு உள்ளே வருவோம். இல்லை அங்கே வந்தீங்க இங்கே வர மாட்டீங்க, நம்பிட்டு வாங்கினேன். ஏன் ஷூட்டிங் போடுங்க நேரம் ஆச்சுன்னு அது போய்கிட்டே இருக்கும். என்னங்க இறங்கி 2 நிமிஷம் நிற்கலான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் ஆயிரும். அங்கே ஷூட்டிங் சார் ரெடி சார், ஷார்ட் ரெடிம்பாங்க. இப்படி தான் மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய ஆசைகள் ஆர்வங்கள் ஜாஸ்தி ஆக ஆக அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. இதுதான் அரசியலில். அவரே போவோம், தொகுதிக்கு போவோம், அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. என்னங்க ஜெயிச்சு வந்துட்டோம், அதெல்லாம் ஜெயிச்சா நாங்கள் தான் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு வந்துட்டீங்க. ரோடு பார்த்தீங்களா, வந்தீங்கல்ல 2 கிலோமீட்டர் ரோடு எப்படி இருக்குது, நடக்க முடியல மனுஷன். ரோடை போட்டு கொடுங்க. சரிம்மா எப்போ உடனே அதிகாரியை கூப்பிட்டு எப்போ அந்த ரோடை போடுங்க, அடுத்த மாதம் ரோடை போட்டு கொடுத்துருவோம். சரி ரோடு போட்டு கொடுத்தாச்சு, மக்கள் கேட்ட மாதிரி ஆசையாக ரோடு போட்டு கொடுத்தாச்சு, திருப்பி போவோம். அப்பயும் நின்று முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு நிற்பாங்க. ஏங்க நீங்கள் தான் கேட்டது ரோடு போட்டீங்க, ஒரு லைட் எரிதான்னு பாருங்கள், ஒரு லைட்டை போடுங்க அப்படிம்பாங்க. சரி நான் லைட்டை போட சொல்லுவோம். சரி லைட்டு போச்சு. அடுத்த 2 மாதம் கழிச்சு வெவ்வேறு தொகுதியெலாம் சுற்றி திருப்பி போவோம். திருப்பி போகும்போது அப்போ அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்ப்பா அப்படின்னு ஹாப்பியாக நம்ம போவோம். 2 கிலோமீட்டர் நடந்து போகிறோம், ஒரு குடிக்க ஒரு தண்ணி கிடையாது. 2 பம்பு செட்டு போட்டு அடித்து கொடுங்க, குழாய் அடித்து போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அதையும் போட்டு கொடுப்போம். ஏங்க பஸ்ஸே இல்லைங்க, காலைல ஒரு பஸ்ஸு, ராத்திரிக்கு ஒரு பஸ்ஸு, அது பஸ்ஸு விட சொல்லுங்கள். இப்படி அவங்க மக்கள் தேவை, அடிப்படை தேவை, அவங்க நியாயம்தான், அவங்க கேட்குறது நியாயம்தான். நம்ம அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இது தொகுதி முழுக்க பண்ணுவோம். அது எதிர்கட்சியாக இருந்தால் பண்ணுறது கஷ்டம், ஆளுங்கட்சியாக இருந்தால் சொன்னால் மந்திரிகள்கிட்ட அதிகாரி சொல்லி உடனே பண்ணலாம். இப்படி அவங்களுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் நீண்டுக்கிட்டே இருக்கும். நம்மளால் என்ன முடியுமோ அது பண்ணுவோம், ஆனால் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். மற்றதெல்லாம் நடிப்புனா, சினிமாவில் போனீங்கன்னா ஸ்டண்ட்டில் ரொம்ப கஷ்டம், ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைட்டில் நிறைய அடிபட்டிருக்கு, நிறைய எனக்கு இங்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்கேன், இங்கே கால் உடைஞ்சிருக்கு, எல்லாம் ஃபைட்டில் டைமிங் மிஸ் ஆகும், நிறைய அது மாதிரி இருக்கும். அதை விட கஷ்டம் டான்ஸு. எனக்கு வரவே வராது சார் டான்ஸ். டான்ஸ்லாம் நமக்கு வராதுப்பா, நான் சும்மா அப்படியே குறுக்க நடந்து போகிற மாதிரி வச்சுக்கிங்க அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் ஆடினா நல்லா இருக்காதியா, வேணாம் என் உயரத்துக்கு நல்லா இருக்காது. இல்லை அமிதாப் பச்சன் அவர் ஆடுவார்ப்பா, எனக்கு வேண்டாம், கேட்க மாட்டாங்க. சும்மாச்சு 2 ஸ்டெப் சார் அப்படின்னு ஆட வைப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் அது பேசிக்காக நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நம்மளால் அப்படி ஆட முடியாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்துருப்போம், கொடுத்து ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட்னு கேட்பாங்க. சரின்னு கொடுப்போம். சார் அந்த கம்பெனியில் எனக்கு அவ்வளோ கொடுக்குறேங்கிறாங்க, இந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்களையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம பண்ண முடியும். நம்ம கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் எல்லா துறையிலையும் இருக்க தான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அப்போ சுருக்கமாக சொன்னாக்க, நீங்கள் உண்மையிலே ஒரு பல்துறையில் வல்லுநர் ஆகணும், பல மல்டிஃபேஸ்டல் ஜேர்னி ஆகணும்னாக்க யூ ஷுட் என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங்.
அப்போ தான் நீங்கள் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு போக முடியும். அதான் 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 என்னுடைய சம்மரியாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ யூ ஷுட் ரியலி என்ஜாய் வாட் யூ டூ எவ்ரி டே. இட்ஸ் குட். இப்போ வந்து உங்கள் மாதிரி பல பேர் மல்டிஃபேஷனல் ஜேர்னியை பர்சீவ் பண்ணணும், அது மாதிரி ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ரொம்ப யூத் இருக்காங்க, ஸ்டார்ட் அப் இருக்காங்க, ஸ்கேலப்புக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கருத்து, உங்களுடைய அனுபவங்களை ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். அதாவது ஆண்டர்பிரினர்ஸ்னால் இப்போ ஆரம்பிச்சிருக்கவங்களா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. எந்த துறை உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நல்லா முழு கவனம் செலுத்துங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம வேலை மட்டும் போதும் நினைக்காதீங்க. நமக்கு வேலை இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு இன்கம் நமக்கு வரணும். காலையில் நான் தான் சொன்னது. அதனால் அது அவசியம் செய்யுங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸை நல்லா அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்குங்க. இந்தியாவுடைய தொடர்பு நிறைய வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தாய்நாட்டை, தாய்மண்ணை, தாய்மொழியை நம்ம மறக்கக்கூடாது. அதை வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேவை எவ்வளோ இருந்தாலும் நம்ம இங்கேருந்து அங்கே கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். இங்கே நிறைய பேர் காலையில் யூஎஸ், இந்தியா அதை பற்றி தான் பேசுனாங்க. நம்ம பெண்கள் நிறையா இருக்கீங்க. பெண்கள் மாதிரி தான் நாங்கள். அதாவது அமெரிக்காவுக்கு யார் வந்திருக்கியோ, அமெரிக்கா மட்டும் இல்லை, நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க பெண்கள் மாதிரி தான். எப்படின்னு சொன்னால், அவங்க வளர்ந்து ஆளான உடனே கல்யாணம் பண்ணி வேறு ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுறாங்க. பிறந்த வீடு புகுந்த வீடு. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே பிறந்த நாடு புகுந்த நாடு. எல்லா உலகத்தில் எல்லா தமிழரும் வெவ்வேறு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிறந்த நாட்டையும் பார்த்தாகணும், புகுந்த நாட்டையும் பார்த்தாகணும். பெண்கள் எப்படி பிறந்த வீடையும் பார்த்தாகணும், புகுந்த வீடையும் பார்த்தாகணும். அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன், நம்மளுடைய கிஃப்ட் பேக்குங்கிற மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும். அதே சமயத்தில் நம்ம இங்கே வந்து நல்லபடியாக நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகாமல் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் சார். அதாவது இது வந்து ஒரு ஆடியன்ஸு என்னை கேட்க கொஸ்டின் நான் கேட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் அவர் ஆன்சர் பண்ணிடுவார். நீங்கள் நடித்த படத்திலே எந்த படம் பிடிக்கிறது தப்பு. ஏன்னா எல்லா படமும் நல்லா நடிச்சிருக்கார். எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். இவர் சார் படத்தில், சத்யராஜ் படத்தில் ஒரு படம் கூட ஃபெயிலியரே கிடையாது. 3-4 தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா அது உங்களுடைய நடிப்பு திறமை. ஆனால் கேட்ட கேள்வி என்னக்கா, நீங்கள் 150 படம் நடிச்சிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரைட் ஆக்ட்ரஸ் யார்? அது மட்டும் கேட்கல, ஆக்டர் யார்? தப்பிச்சிட்டேன்னா அதனால் நான் எப்பயுமே தான் ஓப்பன் புஸ்தகம் சொல்லிட்டீங்களே. நான் எப்பயுமே எனக்கு ஃபேவரைட் ஆக்ட்ரஸ் குஷ்பு தான். என் கூட 8 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பொண்ணு, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே அவங்களே என்னை கூப்பிடல, எனக்கு ஃபோன் வரல அப்படின்னு அவங்களே, இப்போ கல்யாணத்துக்கு கூட அவங்களே புறப்பட்டு வந்தாங்க. உடனே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கேயும் வந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேவரைட் ஆக்டர்னால், நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்தார். சினிமாவில் வந்து கமல் சார்ட்ட பழகினதுக்கப்புறம் எனக்கு கமல்ஹாசன் தான் எனக்கு ஃபேவரைட் ஆக்டர். இப்போ வந்து how much time we have? Oh, that's great. 5 minutes we have. Let's open up the question for the audience. Anyone has any questions? Please raise your hand. Yeah. இந்த அரசியல் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய ஏர்லி லைஃப் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் அப்போவே நிறைய இதெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்க உங்கள் உள்ளூருக்குள்ள. அதை பற்றி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அது அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது சிறு வயசுலேருந்தே நாங்கள் இளைஞனாக இருக்கும்போதே எங்கள் ஊரில் ஃப்ரீ பேர்ட்ஸ் யூத் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பு ஆரம்பித்து, அந்த கிளப்பு மூலிமா நாங்கள் 25 பேர் மெம்பர்ஸு, எங்கள் இளைஞர்கள். எங்கள் கிராமத்தில் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தாலுக்கில் பெருவலநல்லூருங்கிற கிராமத்தில் இருந்தோம். ஸோ அங்கே யார் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஆளாக நாங்கள் போய் 25 பேர் இருந்து கல்யாண பந்தி பரிமாறலேருந்து எல்லா வேலையும் முடிச்சு கடைசி பந்தியில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி துக்க காரியம் நடந்தாலும் அவங்கள இருந்து மயானத்தில் கொண்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு தான் அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி ஊரில் ரோடுகள் சரியில்லைன்னா வண்டி மாடை கட்டிட்டு போய் மண் அடிச்சுட்டு வந்து மண்ணை நிரவி ரோடு போடுவோம். பஸ்ஸு தான் வரலைன்னா நேராக அந்த பஸ்ஸு கம்பெனிக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி டயத்துக்கு பஸ் வரணும்னு சொல்லி பஸ் சொல்லுவோம். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே எழுதி போட்டு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரி இந்த யங்ஸ்டர்ஸாக இருந்து இந்த ஃப்ரீ பேர்ட்ஸ் யூத் கிளப்னு ஆரம்பித்து அதில் நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பித்ததுனாலையோ என்னவோ தெரில, எனக்கு சர்வீஸில் அதிகமாக ஈடுபாடு வந்து பொது வாழ்க்கை ஈடுபாடு வந்து அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி படிப்படியாக நான் வந்துட்டேன். Anyone has any questions? Yeah, sir.
உங்களுடைய பார்வையில் கலைஞர், உங்களுக்கும் கலைஞருக்கும் இருந்த உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தலைவர் கலைஞரை பற்றி சொல்லணும்னா அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றல், சொல்லாற்றல் அவருக்கு நிகர் அவர் தான். அவருடைய ஞாபக சக்தி ரொம்ப அற்புதமான ஞாபக சக்தி, நகைச்சுவை உணர்வு ரொம்ப அற்புதமான நகைச்சுவை உணர்வு. அவருக்கு எனக்கு வந்து ஒரு அப்பா பிள்ளை உறவு தான். நான் வந்து ஒரு பெறாத பிள்ளை தான் அவருக்கு. அண்ணன் அழகிரி அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவங்களாம் பெற்ற பிள்ளை, நான் பெறாத பிள்ளை மாதிரி தான். அந்த அளவுக்கு உரிமையாக அந்த குடும்பத்தில் எல்லாரும் எனக்கு பரிச்சயம், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவேன். அவர்கிட்ட அப்படி தான் செல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். ஸோ அதனால் அவர் லைஃப் லாங் என்னை மறக்க முடியாது. இன்றைக்கும் தலைவர்னா, அரசியல் தலைவர்னா, என்னுடைய அரசியல் குருன்னா அது கலைஞர் தான். சினிமா குருன்னா என்னுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா தான். யா சரி, உங்கள் ஒரு பில் போர்டில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு வாசகம் தான் எழுதலாம். ஸோ அது என்ன வாசகமாக இருக்கும்? என்னம்மா? ஸோ பில் போர்டு இருக்கு இல்லையா, நம்ம ஹைவேல போகிறதே பில் போர்டு பார்க்குறோம் இல்லையா, ஆமாம், அதில் ஒரே ஒரு வாசகம் உங்களோட வாசகம் இருக்கணும். உழைப்பு, 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 உழைப்பு. ஐயா, நீங்கள் நிறைய பல்முக திறமை உங்களுக்கு இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து ஆக்டராக இருந்திருக்கீங்க, பொலிட்டிஷியனாக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அமெரிக்கா வந்திருக்கீங்க. வந்து இங்கேயுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு திங்கிங், ஏன்னா நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நடிகராக இருந்த போதும் பீப்புள் இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, பொலிட்டிஷியனாக இருந்த போதும் பீப்புள், நீங்கள் எப்பயுமே வந்து மக்களுக்காக இருக்கிறீங்க, சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஆண்டர்ப்ரனர்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது. பட் ஒரு பப்ளிக் லைஃப் அப்படின்னு அமெரிக்காவில் எதனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? லைக் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ்லையா? பாலிடிக்ஸில் வர ஆசையே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் வந்த நோக்கம் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு, குடும்பத்தோடு அவங்களுக்கு வாழ்கிறது தான். நான் வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் ஊரில் இருந்தேன். அங்கே எதுக்குலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்துட்டுமே நான் நிறைய நிகழ்ச்சி, மாதத்தில் ஒரு 10 நிகழ்ச்சி அமெரிக்கா முழுக்க கூப்பிடுவாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏதாவது ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் ஊருக்கே போயிருங்கன்றாங்க வீட்டில். ஸோ ஏன்னா மனைவி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்திருக்காங்க. 4 வருஷம் தினம் அவங்க காலேஜில் கொண்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அவனை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நான் ஒரு 10% தான். அதே மாதிரி காலையில் அவங்க தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பாடு வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இரவு நேரத்தில் அவங்க கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. நான் இரவில் ஒரு 5-6 தடவை எழுந்திரிக்கிறப்ப கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது, காலை ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது, தண்ணி குடிக்க வைக்கிறது, யூரின் பாஸ் பண்ண வைக்கிறது எல்லாம் நான் பண்ணுவேன். இப்படி நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் பாட்டு ஊரை சுற்றி இருந்தேன்னு வச்சுங்களேன். அதனால் எங்கேயுமே நான் வெளியே போக மாட்டேன். அதனால் எனக்கு அரசியல் வேண்டாம். இன்னும் ஏன்னா நம்ம இன்னும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, 100 தாண்ட போகிறதில்ல. அந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 1330 குரட்பாக்கள் எழுதினார். அதனால தான் இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி கன்னியாகுமரியில் 1330 அடி உயர சிலை எழுப்பியிருக்காங்க. நம்மளாம் அவ்வளோ பெரிய சாதனைலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பண்ணவும் முடியாது. நம்ம 100 தாண்ட முடியாது. வாழ்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு. ஸோ ஒரு மனிதன் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறான். அடுத்த நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறான். 8 மணி நேரம் தூங்குகிறோம். நீங்கள் தூக்கத்தை கணக்கு போட்டு பாருங்கள். 8+8+ன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை 20 ஆண்டு காலம். 20 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுது. 60 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் தூக்கத்திலே போயிடுது. இப்போ மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்தில் குழந்தை பருவத்தில், இளமை காலத்தில் எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அதில் 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் வயதான காலத்தில், முதியோர் காலத்தில் ஏப்பா எல்லாம் நம்ம புள்ள பார்த்துக்குவான்னு ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள், அதில் 10 வருஷம் போயிடும். மீதி இருக்கிறது 20 வருஷம் தான். அந்த 20 வருஷத்தில் 4 பேருக்கு நல்லது பண்ணி, தாய் தகப்பன் நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, சித்தப்பு பெரியப்பா, மாமச்சான், பங்காளி, பக்கத்து வீட்டுக்கார, ஏற்று வீட்டுக்கார, வேண்டிய வேண்டாம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி இப்படி வருது. இருந்தால் அப்படி வாழ்ந்தான் செத்தான். நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பேரை சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு போனால் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம். இந்த அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நான் அங்கேருந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்மளை என்னெல்லாம் பண்ண முடியும், நம்ம சாகிறதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அதனுடைய இதுதான் இந்த மாநாடுமே. அதே மாதிரி இந்தியாவில் நடக்கும்போதும் சுனாமி வந்தப்பையும் சரி, இப்போ இப்போ நம்ம கொரோனா வந்தப்பையும் சரி, முதல்வர் அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனே 25 lakhs அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி சென்ட் ஜோசப் காலேஜில் நான் படித்த காலேஜுக்கு நிறைய நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வராங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். தங்குறதுக்கு மட்டும்தான் சாப்பாட்டுக்கு மட்டும் அவங்க கட்டிடணும், பாக்கியெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். என் பையனுக்கு இங்கே என்ன கொடுக்குறோன்னு அதே ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டேன்னாங்க, 1 கோடியை உடனே அனுப்பிச்சேன். ஸோ அதான் என் துறை அது சம்மந்தப்பட்ட நான் எதெல்லாம் என்னை வளர்த்து விட்டுச்சோ அதுக்கு வலுக்கெல்லாம் நான் வந்து திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் முக்கியம். இல்லை ஆக்சுவலாக ரீசெண்டாக சாருடைய சன்னு கல்யாணம் இருந்துச்சு ஜப்பானில். இல்லை நான் சொல்லிடலாமா? நான் ஒரு கேள்வி கேட்டுருக்கேன். கொடுங்க சார். ஆமாம், அது ரொம்ப பிரமாதமாக எல்லாம் சொன்னீங்க. அது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்கிறதுல. கண்ணாடி இறக்குறது, அப்புறம் இல்லை காரில் போகும்போது கிராமத்து மக்கள் கண்ணாடி கொஞ்சம் இறங்குங்களேன்னு சொன்னாங்க, இறக்குனீங்க. அப்புறம் வெளியில் வந்து பேச சொன்னாங்க, பேசுனீங்க. 2 பாட்டு பாட சொன்னாங்க, பாடினீங்க. அந்த பாட்டை இப்போ பாடிட்டீங்களா? நாங்கள் கேட்டுருவோம். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அவசியம் நாங்கள் கேட்க வேண்டும் அந்த பாட்டினை. சம்பத் சார் தூங்கிட்டு இருப்பார்னு நினச்சேன், ரொம்ப முழிப்பாக இருக்காரு. அதாவது சீவிலப்பேரி பாண்டிங்கிற படத்தில் அது ஆக்சுவலாக அந்த பாட்டு நான் பாடல, டிவியில் சந்தியா ராஜகோபால்னு ஒரு செய்தி வாசிப்பாங்க, நியூஸ் வாசிப்பாங்க. ரொம்ப அவங்களுடைய கணவர் தான் ராஜகோபால், அவர் தான் அந்த பாட்டு பாடினார். அதை வந்து மேடைகளில் அதிகமாக நான் பாடினதா, அது நான் பாடினதா நினச்சிக்கிட்டாங்க. நான் பாடல, அவர் தான் பாடினார். மேடைகளில் நான் தான் பாடுறேன். கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே, அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே, பல்லருவா பட்டுடுச்சு மனசு ஆறலையே, என் கோவம் தீரலையே, நம் வாழ்வு மாறலையே, உங்க முகத்தை பார்க்கையிலே என் துன்பம் பறந்துருச்சு, என் துன்பம் பறந்துருச்சு. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா, தினந்தோறும் வெறும் கனவா, என் விதிய எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியதே, அந்த சாமியும் உறங்கியதே. ஐயா கலங்காதே, நம்ம சூரியன் உடையாதே, ஊர் வஞ்சம் நிலைக்காதே, நீ உள்ள நாள் மட்டும்தான் இந்த உசுரும் போகாதே, இந்த உசுரும் போகாதே. கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே, அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டுடுச்சு. நன்றி. அருமை, ரொம்ப அருமை, அருமை, அருமை. ரொம்ப அருமையான ஒரே விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமான பாட்டை பாடிட்டீங்க. உங்கள் நிறைவாக ரொம்ப பிரமாதம். இப்போ ஒரு நிமிஷம், நம்மக்கிட்ட இப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது எந்த ஊர் மேயர்? யுனைடெட் கிங்டமில் ஒரு சின்ன நகரத்தில் பெரிய மேயராக இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்க. மோனிகா, சென்னையை சார்ந்தவர், போய் அங்கே செட்டில் ஆகி மேயராக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ அவங்க போய் அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? கேள்வி. Hello, Vanakkam uncle. Good evening to one and all present here. Inge July maso I came to meet the mayor of Amesbury here, and na thiruppi இந்த ப்ரோக்ராம்க்கு வருவேன் நினைக்கல, but I'm so happy to come and see you all here. இப்போ the important question that I have is, உங்களை நான் பார்த்திருக்கேன், you've been such a dedicated father to Gunal and your other son Dhanush and Gunal, and the wedding was phenomenal. We really enjoyed it from the United Kingdom. So you've been a successful politician, you've been a fantastic actor, you've been a CEO, but you've been a wonderful and an outstanding father. So what was your inspiration to be such a successful father, or who's your role model? Because I'm a mother, I'm a politician, I'm a businesswoman, but I think being a mother, or thaya, I think it's a very important role to nurture my daughter. So ungala paatha, I've drawn my inspiration. In politics it's Margaret Thatcher, but being a good dad it's you. So I want to know, what is your inspiration? இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடையாது. மனுஷனா வாழணும், மனித நேயத்தோட வாழணும். உணர்வுக்கு மதிப்பளியுங்கள், உரிமைக்கு மதிப்பளியுங்கள், உறவுக்கு மதிப்பளியுங்கள்,
குடும்பத்திற்கு மதிப்பளிங்கள். குடும்பம் தான் எல்லாம். நீ எங்கே சுற்றினாலும் கடைசியில் சொல்ல எங்கே சுற்றினாலும் ரெங்கனை சேவிக்கணுங்கிற மாதிரி எங்கே சுற்றினாலும் ராத்திரி ஆச்சுன்னா வீட்டுக்கு தான் வந்தாகணும் நீங்கள். அப்போ வீட்டில் இருக்கவங்க அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ என்ன பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். 32 வருஷம் ஆச்சு என் மனைவி நாங்கள் கல்யாணம் ஆகி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். வந்து நான் 2000 இது கம்பெனி ஆரம்பித்தேன். 2002 என்னுடைய மனைவி வந்து 93 மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 98 என்னுடைய மூத்த சன் தனுஷ் பிறந்தான். 2001 குணால் பிறந்தான். 2002 வந்து என்னுடைய மனைவி வந்து கேட்டாங்க, ஏன்னா நீங்கள் இந்த உமன் எம்பவர்மெண்ட் நடந்தது இல்லையா, அதுக்காக நான் சொல்லுவேன். அப்போ மனைவி வந்து கேட்டாங்க, ஏங்க நானும் கம்பெனிக்கு வர்றேன், ஆஃபீஸ்க்கு வரேன்னா. ஜீவன் டெக்னாலஜி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. அப்போ 2000 ஆரம்பித்தேன். நீ எதுக்குமா வர்ற, நீ என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கியா அப்படின்னா. இல்லைங்க வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுங்க, அதனால் நான் வர்றேன். ஏம்மா வீட்டில் போர் அடிக்காதெல்லாம் நீ ஆஃபீஸ் வர முடியாது, அதனால் நீ முடியாதுன்னு. நீங்கள் மட்டும் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா என்ன? ஏம்மா நான் படிக்கலைன்னாலும் பணம் போட்டிருக்க முதலாளிமா, நான் கம்பெனிக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னா. நீ வரணுன்னா கம்பெனிக்கு வரணும்னா நீ படி. நான் இனிமேலாம் சாஃப்ட்வேர் படிக்க முடியும். சாஃப்ட்வேர் படிக்கலாம் எப்படிமா நீ வந்து கம்பெனிக்கு வருவேன்? நான் வந்து ஃபைனான்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா. சரி ஃபைனான்ஸ் படினா படி. ஏன்னா என்னுடைய மனைவி வந்து 98 தனுஷ் பிறந்தவுடனே 93 3rd இயர் படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிட்டேன். 3rd இயரே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறம் 99 2000 போய் 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணான். 2வது பையன் 2001 பிறந்த உடனே 2002 2005 வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 3 வருஷம் MBA ஃபைனான்ஸ் படித்தான். படித்து முடித்தோடனே 2005 வேலை போட்டு கொடுத்தேன். வேலை போட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஃபுல்லாக அவங்க தான் பார்த்தாங்க. இன்னும் 20 வருஷமாக கம்பெனி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி பசங்க ஆசைப்பட்டாங்க அமெரிக்காவில் வந்து தான் வாழணும்ட்டு. பசங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். என் பையன் பெரியவன் வந்து அனிமேஷன் படிக்கணும்னா படிச்சுட்டான். சின்னவன் வந்து ஏரோஸ்பேஸ் மேஜர் ஏரோஸ்பேஸ் மைனர் மூவி கிரியேஷன் படிக்கணும்னா படிச்சுட்டான். இப்போ 2 வருஷமாக எந்த வேலைக்கு போகல. எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெனசிலேருந்து எல்லாம் 10-12 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க. எல்லா பிள்ளைங்களுமே ஸ்கூல் படிக்கும்போதே, மிடில் ஸ்கூல் படிக்கும்போதே, ஹை ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாம் போய் காஃபி ஷாப்பில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. நம்ம பிள்ளையும் போய் வேலை பார்த்தானா எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு நான் நினைப்பேன். அதெல்லாம் நாங்கள் போக முடியாது அப்படின்றாங்க. சரி அவனை எப்படி சொல்கிறது அப்படின்னு விட்டேன். அதே மாதிரி இப்போ வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் டாடி நாங்கள் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன், நான் இப்போ வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா மேஜர் ஏரோஸ்பேஸ் படித்தான், மைனர் மூவி கிரியேஷன். நான் நாசாலெலாம் சொல்லி வச்சுருந்தேன். அவன் அதெல்லாம் இப்போ இல்லைங்கிறான். அதெல்லாம் ஓல்டு பேஷன் டாடி, நான் வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறான். சரி சினிமா எடுக்க போகிறான்னா அது நான் நடிக்க போறியாடா சொல்லு. நான் நடிக்கலாம் உங்களெல்லாம் இப்போ பீட் பண்ண முடியாது, நான் அதுக்கு வரவே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன். சரி எப்போ டம்னா சங்கர் சார்ட்டையோ இல்லைன்னா மனிதத்தன்ட்டே சேர்த்து விட்றேன். நான் இந்தியா பக்கமே போக மாட்டேன். அப்போ என்ன தான் பண்ணுவேன், ஹாலிவுட்டில் தான் டைரக்ட் பண்ணுவேன். சரி எப்படா கதையெல்லாம் சொன்னேன், அது நான் உங்களுக்கு தேவைன்னா அவன் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறான். சரி எப்போ ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் டாடி, பேசாமல் இருங்க. இப்போ நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கான். இப்போ 15 நாள் நடக்குதுங்க. எல்லாம் படங்களாக நிறையா 50 வருஷத்துப்படி 80 வருஷத்துப்படி வந்த படங்களாக ஹோம் தியேட்டரில் டெய்லி 3 படம் பார்க்குறான். தினம் அமேசானுக்கு அதிக காசு நாங்கள் தான் கொடுக்குறோம். தினம் 3 புக்கு 4 புக்கு வருது. ஏன்னா தினம் புக்கு வருது, நான் படிச்சிடறேன் டாடி, நிறைய படிச்சுட்டேங்கன்னு படிச்சுக்கிட்டே இருக்கான். லைப்ரரி மாதிரி வைக்கிறான். அவன் என்ன ஆசைப்படுறாங்களோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது தான் மெயின் நோக்கம். அதுதான் நீங்கள் எல்லோரும் செய்யணும். அவன் என்ன ஆசைப்படுறாலும் பண்ணுங்க, விட்டுட்டோம். அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனை நீ இதில் தான் போகணும் அதில் தான் போகணும் அவனை திணிக்கக்கூடாது. அவங்க விருப்பப்படுற வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் என்றைக்கு சந்தோஷம்தான். ப்ளீஸ் கோ ஹெட். இல்லை அதுக்கு பதில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு சிறந்த தந்தைங்கிறத விட ஒரு தாயுமானவன் அதுதான் காரணம்னு சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பாடல் எல்லாமே இந்த மாதிரி சூழலில் வந்தாச்சு. இந்த நீங்கள் பேசுனதை கேட்டுட்டு கேள்வியை மறக்கிற அளவுக்கு உங்களுடைய உணர்வு வெளிப்படுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சூழல்லையும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையிலையும் டெனசியில் இருக்கக்கூடிய மக்கள் நண்பர்கள் சூழ்நிலையிலையும் இதையெல்லாம் தாண்டி ஜப்பானில் ஒரு கல்யாணம் பண்ணீங்கல்ல, அம்பானி அளவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, அதை பற்றி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கு ஒரு காரணம் ஏன் ஜப்பானில் போய் தேர்ந்தெடுத்தீங்க? பாலகன் பேசினார், கல்யாணத்துக்கு அதிக செலவு பண்ணாதீங்க,
10,000 தான் அதிக செலவாகும், 10,000க்குள்ளே கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னை தான் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிச்சு. நம்மளை தான் சொல்கிறாரு போல இருக்கு, நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பாரு போல இருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னா, என் பையன் தனுஷ் வந்து அவனுக்கு வந்து நிறைய ஜாப்பனீஸ் சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜாப்பனீஸ் கார்ட்டூன், அவன் வந்து அனிமேஷன் படித்தனால இந்த கார்ட்டூன் நிறைய வரைவான். அதனால் ஜப்பானுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. அந்த ஜப்பான் போகணுன்னு 7-8 வருஷமாக அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் பிள்ளைய வந்து அவன் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போக முடியாது. அவனுக்கு வந்து லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறனால டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 2016 அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே அவன் ட்ராவல் பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி அவனை ஆசைப்படுறதா எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸோ ஜப்பானுக்கு கூட்டி போகணும், ஆனால் ஃப்ளைட்டில் போக முடியாது. எப்படி போக முடியும்? இன்னும் 1 வருஷமாக ரிசர்ச் பண்ணி எப்படி போகலான்னு சொல்லி கடைசியில் கப்பலில் போகலான்னு டாக்டர் போய் அட்வைஸ் பண்ணி, கப்பலில் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் லெவலில் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஹை ஆட்டிடியூடில் 10,000 அடிக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, உயிருக்கு ஆபத்தாயிருன்னு சொன்னேன். சரின்ட்டு அதுக்கு 1 வருஷமாக பிளான் பண்ணி இங்கேருந்து ஜப்பானுக்கு எப்படி கூப்பிட்டு போகிறது. இங்கேருந்து பை ரோடு நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிறது கடல் இல்லாத பகுதி டெனசி நாஷ்வில்ல இருக்கோம். கடல் பகுதி போகணும், ஒன்று ஈஸ்ட் கோஸ்ட் போகணும் இல்லை வெஸ்ட் கோஸ்ட் போகணும். இங்கேருந்து வந்து நாங்கள் 10 நாள் 12 நாள் ட்ரைவ் பண்ணி போனால் தான் வெஸ்ட் கோஸ்ட் போக முடியும். நாங்கள் அதுக்காக சிக்காகோ போய், சிக்காகோலேருந்து ஆம்ட்ராக் ட்ரெயின் எடுத்துகிட்டு அங்கே போய், அங்கேருந்து சியாட்டல்லேருந்து வேன்கூவர் போய், அங்கே போய் கப்பல் பிடிச்சி, அங்கேருந்து 18 நாள் கப்பல்லையே பயணம் பண்ணி ஜப்பானுக்கு போய் அவனுடைய ஆசையை நிறைவேற்றிடுவாங்க. ஜப்பான் போய்ட்டு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, ஜப்பானில் போய் இறங்கினோடனே 3-3.5 மாதம் கழிச்சு தான் அடுத்த கப்பல் இருக்குது. அது எங்கே? வேறு ஊருக்கு போகிறதுக்கு கப்பல் இருக்குது, திரும்பி வர்றதுக்கு கப்பல் இல்லை. 5-6 மாதத்துக்கு வந்து இந்த பக்கம் வந்து அந்த அந்த பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இந்த நார்த்து அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிறதுலாம் எந்த பக்கமும் கப்பல் போகாதுன்ட்டாங்க. திருப்பி வர்றதுக்கு 7 மாதம் கழிச்சு தான் கப்பல் இருக்குது. இப்போ 7 மாதம் கழிச்சுட்டே வேணாண்டா அப்படின்னா, இல்லை டாடி இங்கே வீட்டில் இருக்க போகிறோம், அங்கே போய் இருப்போம் அப்படின்ட்டான். எனக்கு ஜப்பான் போய் ஆகணுன்ட்டான். சரின்னு 1 வருஷம்லேருந்து இப்போ எல்லாம் பிளான் பண்ணி முடிவு பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்தில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனுக்கு. ஸோ அவனுடைய ஆசையை அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதையும் நம்ம பண்ணிடணும், அவன் ஆசைப்பட்றான். அவன் வீட்லேயே இருக்கிறனால வெளியே போகல. வெளியில் போனால் ஈஸியாக அவன் கேர்ள் ஃப்ரெண்டெலாம் பிடிக்கலாம், இங்கே ஏதோ டேட்டிங்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் இவனுக்கு இல்லையே. சரி நம்ம அவனுக்கு ஊர் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு தேடினா பல இடத்துல தேடினேன், கிடைக்கல. கடைசியாக வந்து எங்கள் ஃபாதர்-இன்-லா பக்கத்துலேயே அடுத்த தெருவில் அவங்க பழகினவங்க இருந்தாங்க, நம்ம தூரத்து நம்ம கம்யூனிட்டிலே கிடைச்சாங்க. அவங்க அந்த பொண்ணு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. மாமனார் வந்து சொன்னால் அது மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே ஆசைப்பட்டு ரைட் ஓகே. மனைவி எங்கள் அண்ணனை போய் அனுப்பிச்சி பார்த்தேன், அப்புறம் என்னுடைய மனைவி அனுப்பிச்சி போய் பார்த்தேன், அப்புறம் நான் போய் போனேன். எல்லாம் என் பையனுடைய கண்டிஷன் எல்லாம் சொல்லி இது ஓகேவாம்மா, உனக்கு இஷ்டம் தானே, எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிக்கிட்டான். அது நிச்சயம் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் பையன்ட்ட, தம்பி இனிமேல் வந்து அமெரிக்கா ஜப்பான் போக முடியாது, ஏன்னா பொண்ணு நிச்சயம் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப நீ வந்து டூர் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் பெரிய லெவலில் மேரேஜ் பண்ணிடலான் இருக்கேன். டேடி நான் ஜப்பான் போய் அவனை நான் 8 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஜப்பான் திடீர்னு கேன்சலுங்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா கல்யாணம் பண்ணணும்டா, பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னா. இல்லை டேடி அதெல்லாம் இப்போ நீங்கள் ஜப்பான் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னா. அப்போ உனக்கு லைஃப் பார்ட்னர் வராங்கடா, அது முக்கியம், அதுவும் தான் முக்கியம். அது முக்கியம்னா எப்படிடா அப்புறம் கல்யாணம் இங்கே வைக்கணும், போயிட்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகும். அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட போய் 1 வருஷம் கழித்து கல்யாணம் வச்சுக்கன்னு சொன்னால் எப்படி நல்லா இருக்குமான்னா, கல்யாணத்தை அங்கே வைங்க. இது கல்யாணத்தை அங்கே எங்கடா வைக்கிறேன், ஜப்பானில் தான் 3.5 மாதம் கப்பல் இல்லாமல் இருக்கோம்ல, அந்த கேப்பில் வச்சுருங்க அப்படின்னா. டேய் தெரியாத ஊர்ரா, அங்கே போய் எப்பட்றா வைக்கிறது, நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும், மொழி தெரியாத ஊரில், அதெல்லாம் நீங்கள் நினச்சா பண்ணிடுங்க டாடி பண்ணிடுங்க அப்படின்ட்டான். சரி அதுக்காக நான் உடனே போய் ஜூலையிலேயே போயிட்டு 1 வாரம் இருந்து எங்கெல்லாம் இடம் இருக்குது, எப்படி வசதி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரைட் ஓகே அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஜப்பான்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜப்பானில் கல்யாணம் பண்ணோம். ஜப்பானில் வைக்கும்போது நான் தனியாக 4 பேரை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ண முடியாது, நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படித்தான் ஆரம்பித்து இந்த கல்யாணத்தை ஜப்பானில் நடத்தணும். ஐ நோ டைம் இஸ் அப். ஆக்சுவலாக வந்து கிராமத்துலேருந்து படித்து இங்கே அமெரிக்கா வந்து இருக்கவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ மெனி பீப்புள். அது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார், நீங்கள் கவனிச்சேன்னு தெரியல. லால்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர், தேட்ஸ் அனதர் இன்ஸ்பிரேஷனல். சரிங்களா? நானும் உங்கள் மாதிரி ஒரு கிராமத்தில் அவருக்கு எனக்குள்ள நம்மளுக்கெல்லாம் என்ன காமன்னாக்க அவருடைய மெகா ஜேர்னியில் அந்த கிராமத்திலேருந்து வந்த ஒரு பயணம் தான் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தொடர்பு. நானும் அவர் திருச்சி மாவட்டம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கிராமத்துலேருந்து வந்தவன், அவர் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் கிராமத்தில் வந்தவங்க. அது மாதிரி நிறைய கிராமத்தில் வந்திருக்காங்க. அவரை பார்த்தா உண்மையிலே நம்ம கிராமத்தில் வந்தது மாதிரி இருக்க பல சாதனைகளை சாதிச்சிருக்காரு. அதனால் நம்மளும் சாதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். அமெரிக்கா கிளம்பி வரும்போது எல்லாரும் சொன்னாங்க,
என் மனைவி பயந்தா, ஏங்க அமெரிக்காவுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து 4 வார்த்தை முழுமையாக 4 சென்டென்ஸ் முழுமையாக இங்கிலீஷ் பேச மாட்டேன். அப்போ எப்படி போய்ங்க நம்ம சர்வே பண்ண முடியும், நம்ம போகிறது கரெக்டாக அப்படின்னு மனைவி வந்து அழுகிறா. எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்ம போகலாமா, ஏம்மா உள்ள அங்கே போனால் தான் நல்லா இருப்பான்னு சொல்கிறப்ப அவனு ஆசைப்படும் போது நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டாமா, அங்கே போயிடலாம். இல்லைங்க எப்படி அதெல்லாம் விடுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அங்கே போய் நான் ஹோம் டிப்போவில் வேலை செஞ்சாவது நான் பிள்ளைய காப்பாற்றேன், விடுங்க, எந்த இப்போ எந்த பதவி எதுவுமே எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்தவன். நான் வந்து இங்கே ஸ்க்ராட்சிலேருந்து திருப்பி ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே ஆரம்பித்து இந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் இருந்ததை விட நான் 10 மடங்கு இன்னைக்கு பெருசாக இருக்கேன். காரணம் வந்து என்னுடைய கான்ஃபிடென்ட் தான். ஸோ லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். சார் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். சார் ஹியர் ஒரே ஒரு கொஸ்டின் சார், ப்ளீஸ், ஒன்லி ஒன் கொஸ்டின் சார். உங்கள் வாட்சில் மட்டும் ஏன் சார் 24 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்கு? எவ்ரி டே 24 மணி நேரத்துக்கு மேலே ஓடுதான் உங்கள் காலண்டரில் மட்டும் 31 டேஸ் மேலே இருக்கு. எப்போ வந்தாலும் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறீங்க, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் தான் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்கன்னா வீட்டில் அண்ணி பசங்க எல்லாரும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. இந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து வருது சார்? நீங்கள் ஒரு கார் வாங்க ஏதோ போயிட்டு இருந்தீங்க, நான் எந்த அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்தேன், அதை கேன்சல் பண்ணிட்டு பார்க்க வரீங்க. அடுத்த நாள் பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் அமெரிக்காவுக்கு எங்கே வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரதான் இருக்குது. எப்படி சார் இந்த எனர்ஜி, இந்த விருந்தோம்பல் எங்கேருந்து சார் வந்தது? அது என்னுடைய அம்மா கிட்டேருந்து தான் வந்தது. எங்கள் அம்மா வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல்லேருந்து வருவேன், நேராக புக்கு கொண்டு தூக்கி போட்டு நம்ம வேலை போயிடுவோம். இங்கே வா, யார் வந்திருக்கான்னு பார்த்தியா, யார், போய் ஹாலில் போய் பாரு, பார்த்தா வந்திருப்பாங்க, போய் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்கள விசாரிச்சுட்டு போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து பழக்கினாங்க. அந்த ஒரு இதுதான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு வந்தது. ஆனால் எப்பயுமே பொதுவாக சினிமாவும் சரி அரசியலும் சரி, மக்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டு எங்கள் ஜெயிக்க வச்சதுனால தான் நாங்கள் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆனோம். அதே மாதிரி மக்கள் டிக்கெட் வாங்கி லைனில் நின்று அவங்க படம் பார்த்ததுனால தான் நாங்கள் நடிகன் ஆனோம். ஸோ அதனால் எப்பயுமே மக்களுக்கு முக்கியம், மக்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பேன். யாரும் வந்தாலும் எங்கள் வீட்டில் வருவோம். ராத்திரி படுக்க போகும்போது நான் கதவை சாத்துவேன், பகல் ஃபுல்லாக திறந்தே இருக்கும். என்னுடைய நண்பர்கள்லேருந்து யார் இருந்தாலும், தெரியாதவங்க எவ்வளோ பேர் எங்கெந்த ஊர்லாம் வர்றாங்க, எல்லோரும் வாங்க, நாங்கள் உங்கள் வீடை பார்த்துட்டு போகணும் நினச்சோம், இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம் நேஷ்வில்ல, உங்கள் வீடு இங்கே தான் தெரியும், வந்தோம், வாங்கம்மா உட்காந்து சொல்லி காஃபி சாப்பிட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து பார்த்து அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து மனுஷனாக மதிக்கணும், அவ்வளோதான். நன்றி அண்ணன். இதில் ஒரு விடயம், அந்த மேடை பேச்சில் ஒரு ஆள் பேச மொனோட்டோனஸ் சொல்லுவாங்க, பேசோக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதை சொல்லி, நீங்கள் எல்லாரும் இருந்து அவர் சொன்ன கதை, ஜப்பானுக்கு போனோம், அவர்கிட்ட ஊருக்கு போனோம், எப்படி பாரதி ராஜா சாரோடு இருந்தார், எப்படி முதல்வரோட இருந்தார், அது ஸ்டோரி டெல்லிங். அப்படி எல்லாருக்கும் வராது, அது கடவுள் கொடுக்குற வரம். அதற்காக எங்கண்ட 2 நட்சத்திரங்களுக்கும் எங்கே உங்கள் அன்பு கரவொளி மீண்டும் ஒரு புறம். நம்ம இப்போ டாக்டர் அன்சாரி அவர்களோடு இருக்கோம். இவங்க வந்து யுஏஇ தலைநகர் அபுதாபி, நம்ம ஒரு வெல்த்தியான எமிரேட்டு. அங்கே வந்து பல்லாண்டுகளாக தொழில்துறையில் இருக்காங்க, அதீப் குரூப்புன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள நம்ம சந்திப்போம். இந்த உலகத்தமிழர் மாநாட்டுக்கு ஒரு மிக பெரும் புரவலர், டாக்டர் விஆர்எஸ் சம்பத்துடைய பிரியமானவர். அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் அபுதாபியில் என்ன பண்ணுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த உலக தமிழ் மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். இது வந்து வாஷிங்டனில் அமெரிக்காவில் நடக்குது. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து அதீப் குரூப் சொல்லி ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 4500 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து 70 to 80% நம்ம தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் தமிழ் ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. இடிஐக்கு அடுத்தபடியாக நம்மள்கிட்ட வந்து நிறைய தமிழ் ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனின்னு சொல்கிறதுல வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெருமைப்படுறோம். 4500 45,000 மாறணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து 4500 அபுதாபியில் தான் இருக்காங்களா, இல்லைன்னா உலகம் இது யுஏஇ ஃபுல்லாக இருக்காங்களா? யுஏஇ ஃபுல்லாக இருக்காங்க. எங்களது எப்படி ஆப்ரேஷன் தான், எங்களது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அபுதாபியில் இருக்குது. நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கோம். இதை தவிர வந்து எல்லா எமிரேட்ஸ்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கைமா. அதே மாதிரி இந்த சைடில் வந்து அலைன், வெஸ்டர்ன் ரீஜன், இதெல்லாம் ஆஃபீஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ரீஜனல் மேனேஜர்ஸ்
அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் ஆல் ஓவர் யூஏஇ ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இதையும் தாண்டி வந்து அடுத்த கட்டமாக இந்த மாநாட்டை சொல்லணும். நம்ம இந்த மாநாட்டை நாங்கள் வந்து மலேசியாவில் நடந்தது. அந்த மாநாட்டின் மூலிமா நிறைய தொடர்புகள் கிடைச்சிது. இப்போ நாங்கள் மலேசியாலையும் பிரான்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எம்ஓஐலாம் சைன் பண்ணி we are launching in the within few months. இது இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பிரான்ச் வந்து சீசல்ஸில் இருக்குது, யூகேலேயே இருக்குது, இந்தியாலேயும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ வாஷிங்டனில் நடந்திருக்கனால யூஎஸ்லேயும் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு யூஎஸில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள நிறைய பேரை சந்திச்சதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற இடத்த விட இங்கே வந்து தொடங்குங்கன்னு சொல்லக்கூடிய இந்த அரிய வாய்ப்பு வந்து இந்த மாநாட்டின் மூலமாக அமைஞ்சிருக்கு. ஈவன் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை மீட் பண்ணுவதை விட அவங்க கூட என்கரேஜ் பண்ணாங்க இந்த எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் துறைக்கு. ஏன்னா நார்மலாக வந்து அமெரிக்கான்னு சொல்லக்கூடியதே வந்து எல்லாருமே ஐடி செக்டார், ஐடி. இதையும் தாண்டி நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ஈவன் வந்து எங்களுக்கு பார்ட்னர்ஸாக வரக்கூடியவாகவும் எங்களை இதை வெல்விஷராக கொண்டுட்டு வந்து நடத்துறதுக்கும் உதவி பண்ணுறதுக்கு இந்த மாநாட்டில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த மாநாடு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு பிஸ்னஸ் பீப்புளை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு சொல்ல வரீங்க. இதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் சந்தேகமே கிடையாது. டாக்டர் வி.ஆர். சம்பத் வந்து அவர் அண்ணன், அவர் வந்து எங்களுக்கு நீண்ட நாட்களாக அவரோட பயணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5-6 மாநாட்டுகளில் நாங்கள் வந்து கண்டினியூஸாக வர்றோம். அதே மாதிரி மாநாட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாகவும் இருந்ததா சொன்னார். ஆமாம், நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா மாநாட்டிலையும் ஸ்பான்சராகவும் இருக்கோம். அது இல்லாமல் எனக்கு வந்து மலேசியாவில் நடத்தப்பட்ட மாநாட்டில் வந்து தமிழ் மாமணி என்ற விருதும் வந்து வழங்கி சிறப்பித்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களும் இந்த மாநாட்டிலே ஒரு பெரிய குழுவோடு இங்கே வந்துள்ளார். அவரை நாம் இப்பொழுது சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த மாநாட்டு வந்து அதோடைய பிரயோஜனங்கள் என்ன, இதை வந்து லீகல் டீமோடு இங்கே கலந்துக்கிட்டதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிஜமாகவே இந்த மாநாடு ரொம்ப ஒரு சிறப்பான மாநாடு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 14 நாட்களிலிருந்து உலக தமிழர்கள் வாழும் அத்தனை பேரும், அத்தனை வியாபார பெருமக்களும் இங்கே வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள். நிஜமாகவே இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழகத்தில் இருந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் நம் குடிமக்கள் அந்தந்த பகுதியில் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஐடியிலையும் எல்லா பிஸ்னஸ்லையும் நம்பர் 1 இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் நம்ம வந்து காலனுடைய வந்து இன்றைக்கு நேற்றல்ல 17ஆம் நூற்றாண்டிலிருந்து நாம் இங்கே இருந்ததாக சொன்னார்கள். 17ஆம் நூற்றாண்டில் நாம் அடிமைகளாக இங்கே வந்தோம் என்றும் இப்போது தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அளவுக்கு இங்கு தமிழர்கள் காலொன்று நிற்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், எல்லாரும் அமெரிக்காவை பார்ப்பதற்கு ஒரு கனவாக நினைத்து தான் இங்கே வருவார்கள். ஆனால் இங்கே வந்தால் அத்தனை இங்கிலீஷ் மத்தியில் நம்முடைய தமிழ் குடிமக்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாகவும் ஒரு புடி அவங்களுக்கு மேலே போய் டாமினேட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாம் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் கூட இங்கே கமலா ஹாரிஸ் பிரசிடெண்டாக கண்டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த அம்மா கமலா ஹாரிஸ் தான் வரணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். ஏன்னா அது நம்முடைய தமிழ் பற்று. அது இந்திய ஒருவர் வந்து இங்கே அமெரிக்காவை ஆள வேண்டும் என்பது நம்முடைய அவா. அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும், தமிழ் குடிமக்களும் இங்கே கோலோச்சி இருப்பதை கண்டு பெருமையாகிறது. குறிப்பாக வழக்கறிஞருடைய குழுமம் சார்பாக நான் ஏன் இங்கே வந்து சொன்னால், பொருளாதாரத்தில் வழக்கறிஞருடைய பங்கு என்ன என்ற ஒரு தலைப்பில் தான் இங்கே நான் பேச இருந்தேன். அதில் குறிப்பாக இன்னைக்கு உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வந்து அதிகமான டாக்ஸ் பேயர் யாருன்னு சொன்னால் அட்வொகேட் தான். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சால்வலேருந்து நீங்கள் கபில் சிபல்லேருந்து நீங்கள் இருக்கிற அத்தனை மூத்த வழக்கறிஞர்களும் வந்து 100 crore மேலே வந்து வருஷத்துக்கு வந்து டாக்ஸ் பேயராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிலும் சரி, ஒவ்வொரு தொழில்துறையிலும் சரி, வழக்கறிஞர்கள் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன், அந்த மீடியேஷன், அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த வழக்குகளை வந்து ரொம்ப துரிதமாகவும் காலதாமதம் இல்லாமல் இப்படி ஒரு சமரசமான தீர்வு முறையில் வந்து தீர்வு கட்டுறதுனால எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எல்லா இன்வெஸ்டரும் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்கனாமிக்கில் வந்து டெஃபினட்டாக அட்வொகேட்ஸுடைய பார்ட் என்னன்றதை வந்து சொல்லவே இந்த கான்ஃபரன்ஸ் நான் இங்கே வந்தேன். மிஸ்டர் சித் அகமது ஒரு பெரிய இன்டர்நெட் சென்சேஷனாக இருப்பார் போல தெரியுது.
அங்கே அந்த மாநாட்டில் நடந்துருக்கு. இங்கே கூட்டு வர்றதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேபிள்லையும் அவரை செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் காத்து கிடக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நெட் சென்சேஷனாக இருக்காருங்கிறது முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன், என் பையனே சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தா அது உண்மையிலேயே அது உண்மைதான்னு தெரியுது. நெப்போலியனுக்கு அடுத்ததாக இவர் தான் ஒரு பெரிய இன்டர்நெட் சென்சேஷனாக இங்கே இருப்பார். அப்படிப்பட்டவரை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஏன் எப்படி இவ்வளோ பெரிய சென்சேஷனாக நீங்கள் மாறினீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து சென்சேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா நான் வந்து திருச்சியில இருந்து பிறந்து வளர்ந்தது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி வந்து ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுனால இப்போ வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து சூப்பரான ஸ்டேஜில் இருக்கு இந்தியாவில். ஸோ இது வந்து நான் ஒரு 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். கோவிட் டைம்ல இருந்து ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னி எடுக்கணும், மக்கள் வந்து ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஆண்டர்பிரினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் திருச்சியில் பண்ணதுனால, அந்த ஸ்டோரியை சொல்றதுனால, அண்ட் ஹவ் வி ஆர் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்கால இருந்து திருச்சியில் போய் ஆரம்பிச்சதுனால, அதனால வந்து மக்களுக்கு ஜென்ரலா பிரியம் அதை பத்தி பேசுறதுல. இது வந்து நான் ஸ்கூலா காலேஜா, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், எல்லா ஸ்கூலும் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ், யூஎஸ்லையும் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல நாங்கள் ஆப்ரேட் பண்றோமோ எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல போய் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசுறதுனால சென்சேஷனா இருக்கலாம், எனக்கு தெரியல அவ்வளவா. பட் எஸ், ஆஃப் கோர்ஸ், பட் இட்ஸ் தி ஆடியன்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சீரியஸ்லி கட்டாயமா சென்சேஷனா இருக்க போய் தான் அவ்வளவு லவ் அஃபெக்ஷன் இருக்குங்கிறது நான் சொல்ல வர்றது. இப்போ அந்த V.dot குரூப் மூலமா என்ன பண்றீங்க? ஸோ V.dot குரூப் மூலியமா வந்து நாங்கள் டெக்னாலஜி கம்பெனி. டெக்னாலஜியில் வந்து we are in 3 areas. ஒன்று வந்து டேலண்ட். கம்பெனிஸ் வாண்ட் டு பில்ட் சாஃப்ட்வேர், நாங்கள் வந்து we provide people. இது வந்து we do it in 12 countries. இன்னொன்று வந்து கம்பெனிஸ் will say, can you build a software? நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு மக்கள் தேவையில்லை, டேலண்ட் கிடையாது, பட் சர்வீசஸ். ஸோ we do services. அதுக்கு பேர் வந்து V.dot digital. இன்னொன்று வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து பி ரெக்கக்னைஸ்டுன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஒரு வவுச்சுன்னு சொல்லி. வவுச்சுங்கிற பிளாட்ஃபார்ம் என்னென்னா, நீங்கள் பெரும்பாலும் ஃபோன் இந்த காலத்தில் வந்து கார் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து டிஜிட்டல் கீ டெக்கில் இருக்கோம். ஸோ we have close to about 15 million consumers in North America and in Europe. அதை தவிர we have a firm which is called as Hidden Curve, which is a digital marketing firm. So overall V.dot group வந்து it's a group of 7 companies and we operate out of 12 countries, close to about 4,000 people. That's what we do. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன, இதில் பியூட்டி என்னன்னா, நாங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து திருச்சியில் எங்களோட ஹப் இருக்குது, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். GCC. எஸ். ஸோ திருச்சியில இருந்து தான் வந்து we deliver for Fortune customers globally and for customers in India as well. திருச்சிக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க? கண்டிப்பா. திருச்சிக்கு almost once in 3 months வந்து 3 மாசத்துல ஒரு தடவை I spend at least 2 to 3 weeks because எங்களோட டீம்ஸ் வந்து அங்கே தான். இங்கே யூஎஸ்ல எங்க? யூஎஸ்ல வந்து we are headquartered out of Atlanta. அட்லாண்டா. Yeah. ஓகே. நம்மோடு இப்பொழுது இணைந்திருப்பவர் மிஸ்டர் கணேஷ் ராதாகிருஷ்ணன். இப்போ கூட ஒரு நல்ல இது போச்சு, பேனல் டிஸ்கஷன். என்னன்னு சொன்னால் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் இன்னோவேஷன் ஏரா. அதில் வந்து ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி. ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னு சொன்னால், முன்னாடி இப்போ உள்ள நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸில் வந்து 10,000 வருஷம் டைமை வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதானே சொன்னீங்க? ஆமாம். 10,000 வருஷ டைமை வந்து 2 மினிட்ஸில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமாக முடிச்சிடலாம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்கள்? இன்ஃபேக்ட் இதுவே வந்து 2019 நாங்கள் பண்ணது. ஓகே. இப்போ சமீபமாக ஒரு புது இது பண்ணோம், டிசம்பர் மாதம். RCSன்னு சொல்லுவோம், ரேண்டம் சர்க்கியூட் சாம்பிளிங். குவாண்டமில் கூகுளில் வில்லோன்ற ப்ராசஸர் 105 கியூபிட்ஸ். குவாண்டம் வந்து கியூபிட்ஸில், இது பிட்ஸ் அண்ட் பைட்ஸில் ஒர்க் பண்ணோம். அது கியூபிட்ஸ்ன்றது வேவ்ஸு. அதில் வந்து பண்ணும்போது பேசிக்காக வந்து 5 நிமிஷம் தான் அந்த ப்ராசஸ் ரன் ஆச்சு. அந்த 5 மினிட்ஸ் ரன் ஆனது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற உலகத்திலேயே பெரிய கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் அதே ப்ராசஸை இன்னைக்கு குவாண்டமில் 5 நிமிஷத்தில் ரன் பண்ணோம்னா இட் வில் டேக் 10 செப்ட்ரில்லியன் இயர்ஸ். என்னது? 10 செப்ட்ரில்லியன் இயர்ஸ். அப்படின்னா 1 போட்டு 25 0 நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இந்த யூனிவர்ஸ், அதாவது நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸ் மில்கி வேவே அதுக்கு வயசு அவ்வளோ கிடையாது. அந்த அளவுக்கு குவாண்டம் வந்து
வெரி வெரி ஃபாஸ்ட்டு. இதனால் வந்து உங்களுக்கு கேன்சர், அல்சைமர், பார்க்கின்சன் இதுக்கெல்லாம் வந்து மருந்துகளும் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ கண்டுபிடிக்க முடியாது, குவாண்டமில் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் வந்து மாலிகுலர் சிமுலேஷன்ஸை ரன் பண்ணோன்னா, அப்போது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிமுலேஷனுக்கு 10,000 to 25,000 வருஷம் ஒரு சிமுலேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில். இது குவாண்டமில் பண்ணால் 5 minutes பண்ணலாம். அப்போது ஒரு பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மாலிகுலர் சிமுலேஷன்ஸை தொடர்ந்து ரன் பண்ணி அவங்களுடைய செல்ஸை எடுத்து, பிளட் செல்ஸ் எடுத்து, அதுலேருந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெடிசனை கண்டுபிடிச்சி குணப்படுத்த முடியும். இதனால் குவாண்டமுடைய டெக்னாலஜி, குவாண்டம் வந்து ஹார்ட்வேர், ஏஐ வந்து சாஃப்ட்வேர். இந்த குவாண்டமும் ஏஐ சேரும்போது மனிதருடைய வாழ்வு இன்னைக்கு வந்து 60, 70, 80 வயசு இருக்கிறவங்க 80, 90, 100 வயசு மட்டும் வாழறதுக்கு தகுந்த ஒரு எல்லாரும் வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நன்றி சொன்னாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு பின்னாடி, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ரெக்கக்னைஸ்லாம் வாங்குறது காரணம் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருந்துச்சு. உண்மையிலே அவங்களாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்திருக்க முடியாது. உண்மையிலே அவங்களுக்கு நம்ம பாராட்டு கொடுக்கணும் உண்மையில். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, ரிமார்க்கபிள், வெரி வெரி ரிவார்டிங். அவங்க எதையுமே நாங்கள் சொல்கிறத திரும்ப சொல்கிறவங்கள அப்படியே கேட்குறாங்க, புரியுங்களா? அது மாதிரி ஒரு இந்த வாலண்டியர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடாது, அவங்களாம் உண்மையிலே அவங்க தான் ஒரு டீம் ஒர்க் தான் அது பண்ணியிருக்கு. கிரேட் டீம். அவங்கள வந்து இப்போ வாண்ட் ரிவார்ட் ரெக்கக்னைஸ் தான். ஓகே, இங்கே இருக்கா? அதில் வந்து வேரியஸ் குரூப் பண்ணியிருந்தாங்க. இதில் அது வந்து டிஜிட்டல் குரூப்னு பண்ணியிருந்தோம், ஆடியோ குரூப்பு, ஃபோட்டோகிராஃபி, எம்சி குரூப் ஒன்று பார்த்துருப்பீங்க, பேக் ஸ்டேஜ் சப்போர்ட்டு, அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அஃப்கோர்ஸ் ஃபுட் கமிட்டி, அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு, ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன், இது மாதிரி பல வகையான சோசியல் மீடியா, பல வகையான குரூப்புகளை நாங்கள் அமைச்சு இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தோம். நல்லபடியாக நடந்திருக்கு, நல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. உண்மையிலேயே அந்த வெற்றிக்கு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு அந்த பொன்னாடையும் இந்த விழாவினுடைய அந்த கேடயத்தை வழங்க அவளாக இருக்கின்றோம். முதல் நபராக அபிஷேக் ராஜேந்திரன், மூன் டிவி. இப்பொழுது நாம் சந்திக்க போகும் நபர் மிஸ்டர் சிசில் சுந்தர், ஒரு பெரிய டெக் ஆண்டர்பிரினர். இந்த மாநாட்டில் இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் இன் இன்னோவேஷன் என்ற ஒரு தலைப்பில் உரையாற்றினார் மிகச்சிறப்பாக. அவரை நாம் இப்பொழுது சந்திப்போம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நேயர்களுக்கு. வணக்கம். நீ சொன்ன மாதிரி நேம் சிசில் சுந்தர். அண்ட் ஊர் வந்து ஈரோட்டில் பிறந்து காரைக்குடியில் வளர்ந்தது. அங்கேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு, ஏர்ஃபோர்ஸில் 10 year முடிச்சுட்டு இங்கே மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன். மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு தென் இங்கே 2 கம்பெனியில் வந்து ஒர்க் பிஃபோர். ஒரு 10 years வந்து மைக்ரோசாஃப்டில் ஐ லீட் தேர் க்ளவுட் அண்ட் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ், க்ளவுட் இன்னோவேஷன், ஹவு டு வி லெவரேஜ் க்ளவுட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கம்பெனிஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏஐ க்ளவுட் அதை லீட் பண்ணிகிட்ருக்காங்க, சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி.
இப்போ வந்து மைக்ரோசாஃப்டில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்ட நோக்கம் என்ன? இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர் எல்லா தமிழர்களும் எப்படி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நெட்வொர்க் பண்ணி அந்த கம்பெனியை க்ரோ பண்ணி ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் மூலமாக நீங்கள் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, மானிட்டைசேஷன் சொல்லுவோம். அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய ஃபர்தர் ஸ்கேல் எப்படி பண்ணுறது. அது ஸ்கேலுன்றது என்னென்னா நீங்கள் எப்படி அந்த கம்பெனியை வந்து ஆர்கானிக்காக க்ரோ பண்ணலாம், ஒரு அக்விசிஷன், merger and acquisition மூலமாகவும் நீங்கள் க்ரோ பண்ணலாம். பட் திஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்கேல் இஸ் இன்னோவேஷன். growth is driven based on innovation. உங்கள் இதுலேயே ஒரு மைக்கேல் ஓக்ஸ்ன்ற ஒரு நபர் வந்து சொன்னார், ஒரு பர்சன் வந்து $1 பில்லியன் கம்பெனியை வித் ஏஐ சப்போர்ட்டோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னார். அது சொன்னது அவர் கரெக்டு தானே? அது 100%, 1000% வந்து இப்போ என்னென்னா அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்னேபிள் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் முதல்ல மாதிரி ஒரு 1000 பேர் 500 பேர் கம்பெனி தேவையில்லை. ஒரு ஏஐ வந்து உங்களுக்கே வந்து ஒரு 1000 பேர் கம்பெனி மாதிரி அதே கூடயே ஏஐ வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஏஐயே 1000 பீப்புள், ஒவ்வொருத்தர் கையிலையும் நம்ம வந்து ஐன்ஸ்டீன் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்றது ஐக்யூ லெவலில் நம்ம பேசுவோம். ஐன்ஸ்டீன் இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் பிரெயின். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஐன்ஸ்டீன் இஸ் தேர் இன் யுவர் ஹேண்ட் பாக்கெட், இன் யுவர் மொபைல், இன் யுவர் லேப்டாப். ஸோ அதை வச்சு நீ என்ன வேணால் பண்ணலாம்ல. அது 1000 பேர் 10,000 பேருக்கு ஈக்குவல். அப்போ ஃபவுண்டருக்கு ஐடியா இருந்தால் போதும், டெக்னாலஜி இஸ் அவைலபிள். அந்த டெக்னாலஜியை வச்சு நீங்கள் எதுக்கெல்லாம், இப்போ ஹெல்த் கேர்னால் எதுக்கு மெடிசின் கண்டுபிடிக்கலாம், ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கு பண்ணலாம், ஃபேக்ட்ரினா ஆட்டோமேட் பண்ணலாம், ரைட்? இந்த மாதிரி வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், நிறைய இது இருக்குது, பப்ளிக் சர்வீசஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க? இந்த டெக்னாலஜிஸ் அவைலபிலிட்டியோ உங்களுக்கு ஒரு 1000 பேர் 500 பேர் ஹையர் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ என்ன, உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்பெக்ஸ்ன்னு சொல்கிறது ரெடியூஸ் ஆகிடும். அந்த ஆப்பெக்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு யூ வில் ஃபோக்கஸ் ஆன் இன்னோவேஷன். அந்த இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு கூடயே ஏஐ ஜேர்னி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங். இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்த ஏஐ வச்சு நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன பியூட்டின்னா, டெவலப் நேஷன்ஸில் உடனே குயிக்காக அதை பண்ணிடுவாங்க. டெவலப்பிங் நேஷன்ஸில் அவன் என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் பண்ணாதீங்கன்ற என்னோட இது என்னென்னா, மெசேஜ் என்னென்னா, you don't have to wait for developed countries to develop technologies, because the technology platform is available through Microsoft, through Google. Everybody is giving the platform to the people. அதை யூஸ் பண்ணி நீயே ஒரு பில்லியனர் ஆகலாம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். இப்பொழுது நம்மளோடு இணைந்திருப்பவர் டாக்டர் அப்துல் பாசித் சையத். வாஷிங்டன் டிசியில் நடக்கும் 12வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக யூகேயிலிருந்து வந்திருக்கிறார். அவரை நாம் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான நோக்கம் என்ன? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரி வந்து உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து இங்கே வாஷிங்டன் டிசி பக்கத்தில் இருக்க மேரிலாண்ட்ற ஊரில் வந்து கூடியிருக்கோம். மாநாட்டுக்கான காரணம் வந்து தமிழர்களை ஒன்றிணைக்கணும். தமிழர்களில் ஒன்றிணைக்கும் போது தமிழை ஒன்றிணைக்கணும். அதனால் இந்த தமிழ் உணர்வுகளை ஒன்றிணைச்சு இதன் மூலமாக வந்து வர்த்தக ஒரு மாநாடு கூட்டணும் அப்படின்ற வந்து ஒரு அவாவை வந்து டாக்டர் சம்பத் மூலமாக வந்து இங்கே நிறைவேற்றிருக்காங்க. மாநாட்டின் நோக்கம் வந்து மிக சீரிய வரையில் வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாடுகளுக்கு மேலே இருக்கிற தமிழர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்களால வந்து என்ன ஒரு வர்த்தக தொடர்பு ஏற்படுது அப்படின்றத வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. இதுக்கான முயற்சிகள் வந்து இன்னைக்கு ஒரு தொடக்க புள்ளியா விதையா விதைச்சிருக்காங்க. அந்த விதைகள் வந்து மரமா வளர்ந்து தமிழர்களுக்கு பயன்பெறும்ன்ற நம்புறேன். இந்த மாநாட்டில் வந்து இந்த குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அதை பற்றி ஒரு இதுவும் இருந்தது, கருத்து பரிமாற்றமும் இருந்தது. அதோடைய நோக்கம் அது எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அந்த குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷனை பற்றி. குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து கரண்ட்டாக இருக்கிற டாக்ஸ் இம்போசிஷன்ஸு, ட்ரேட் வார்ஸ், இதை பற்றி பேசினாங்க. அதாவது வந்து உலக வர்த்தக தடையை பற்றி. இந்த உலக வர்த்தக தடையை வந்து நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நம்மளோட நாடுகளை வந்து எப்படி ஒன்றிணைக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தமிழகம்ன்ற ஒரு மிகச்சிறந்த மாநிலம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா,
420 பில்லியன், அதாவது $420 பில்லியன் ஒரு வருஷத்துக்கான ஜிடிபி growth தமிழ்நாட்டோட ஜிடிபி. நம்ம இந்த மாகாணம் எடுத்துக்கிற மேரிலேண்ட்ன்ற மாகாணத்தோட ஜிடிபி growth வந்து 430 பில்லியன், அதோட அதிகம். ஆனா வந்து சிஸ்டர் ஸ்டேட்ஸா மாத்தலாம். சிஸ்டர் ஸ்டேட்ஸா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன அறிவு சார்ந்த பொருளாதாரம் இருக்கோ அந்த அறிவு சார்ந்த பொருளாதாரம் வந்து தமிழகத்தில் ஏற்படலாம். அதே போல தமிழகத்தில் இருக்கிற அறிவு சார்ந்த பொருளாதாரம் இங்கே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்குபேஷன் இருக்கும் போது வந்து எக்கானமி வந்து ரெண்டு பக்கமும் வளரும். எக்கானமி சாதாரணமாக வளர்ந்தாலே வந்து உங்களுக்கு மல்டிபிள் குரோத்துக்கு போகும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீடியேட் நம்ம பண்ணும்போது வந்து இது மக்களுக்கான சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு அரசாங்கமாக நம்மளால் கொண்டு போக முடியும். அதுக்கான திறவுகோலாக நான் இதை பார்க்குறேன். அதாவது இப்போ இந்தியாவுடைய ஓவரால் பொருளாதாரத்தில் 10% மேலே தமிழ்நாடுடைய ஜிடிபி, கரெக்டா? அப்போ வந்து இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான வளர்ச்சி, அதிகமான மாநிலம், அதாவது மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது. மகாராஷ்டிரா ஏன் ரொம்ப வளர்ச்சின்னா எல்லாம் வேர்ல்டு கம்பெனிஸ் எல்லாம் அங்கே போய் ஹெட் குவார்ட்டர்ஸை வைக்கிறதுனால அந்த கணக்கில் அங்கே போயிடுது. ஆனால் தமிழ்நாடு பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்குது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மகாராஷ்டிராவை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதை நான் எப்படி சொல்லுவேன்னா அது வளர்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன், அது வீக்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இடத்துல வளர்ந்ததுன்னா அது வீக்கம் தான். பற்று எல்லா இடத்துலையும் போகணும், குன்றுக்கும் போகணும், அடியில் இருக்க மேடுக்கும் போகணும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோன்னா ஒரு காலேஜ் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். மகாராஷ்டிரா வந்து நீங்கள் மும்பையை தாண்டி எங்கே போனாலும் கஷ்டம்தான். ஸோ இப்படி ஒரு பரவலான வளர்ச்சியை வந்து கொடுக்க முடிஞ்சது எதனால அப்படின்னா ஒரு திராவிட செட்டப் அப்படின்னு சொல்கிறோமோ அனைவருக்கும் அனைத்துக்குமான ஆட்சியாக இருக்கிறதுனால. ஏன்னா அனைவரும் சொல்கிறது மக்கள், அனைத்துக்கும் அப்படின்னு சொல்கிறது இயற்கை. இயற்கைக்கும் மனிதனுக்கும் சமநிலை ஏற்படுத்துறது தான் இந்த ஆட்சியோட நோக்கமாக இருந்து கடந்த ஒரு 60 வருடங்களாக வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்க காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி. ஸோ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா உண்மையே சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு. ஆனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். இந்தியாவின் முதல் பொருளாதாரம் தமிழ்நாடு தான். ஏன்னா அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான சுகாதாரம் அண்ட் அனைவருக்குமான தகுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இது காரணம் வந்து அந்த சமூக நீதி அடிப்படையாக கொண்ட நீங்க சொன்ன 60 வருஷமா சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸை பின்பற்றி நடந்ததுனால இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்தியாவிலேயே தமிழகம் அடைஞ்சிருக்குங்கிறத சொல்ல வரீங்க இல்லையா? நிச்சயமா. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து வெறும் சமூக நீதி மட்டும் இல்லை. நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் நல்லா ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா அது ஒரு மனித உரிமை. அந்த மனிதனுக்கான உரிமையை தர வேண்டியது யாரோட கடமை? ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லையா? ஒரு மொழியால, ஒரு இனமால, ஒரு மதத்தால ஒருவன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் யார் சொல்லுவாங்க? கம்பன் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றையாம், ஆமாம் என்றின் ஆமையாம், இன்றே எண்ணின் இன்றையாம், உளதென்று உரைக்கின் உளதையாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கென்னு பிழைப்போ அம்மா அப்படின்னு கம்பன் கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒண்ணுன்னு சொன்னா கடவுள் ஒண்ணு, கடவுள் பலன்னு சொன்னா கடவுள் பல, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னா கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் உருவம் இருக்குன்னு சொன்னா கடவுள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட மாதிரி இருக்கிற ஒரு இறைவனை வந்து நீங்க ஒரு டாலரன்ஸ் சொசைட்டில தானே வெற்றி காண முடியும். அதுதான் கம்பன் சொல்றாரு. அப்போ தமிழர்களை நம்ம வந்து இந்த உடற்கு ஒரு வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இதை வந்து இனிமேட்டு விட போறது கிடையாது. மேற்கொண்டு தொடர்ந்து தமிழர்களுக்கான வெற்றியை தேடி நம்ம போனோம். அதுக்கான இடமா இந்த கான்ஃபரன்ஸை பார்க்குறேன். திருமதி ஆண்டாள் பாலு அவர்கள் வந்துள்ளார்கள். நல்ல தலைப்பில் எம்பவரிங் விமன் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற ஒரு தலைப்பிலே சிறப்பான முறையில் அவங்களுடைய இது அனுபவங்களை சொன்னார்கள். அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. பார்க்கிற நேயர்களுக்கு நன்றி. என் பேர் ஆண்டாள் பாலு, நான் பழனியிலிருந்து வந்திருக்கேங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஏன்னா எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு எஸ்எல்சி முடிச்ச உடனே கல்யாணம் முடி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க வந்து படிக்க போனாங்க. நான் வந்து அதில் எங்கள் அக்கா பிஎஸ்சி பிடி படிச்சு டீச்சராக இருந்தாங்க. நான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு அக்ரிகல்ச்சரல் இது ஏஆர்எஸ்னு ஒரு எக்ஸாம் டாக்டர் சுவாமிநாதன் கிரியேட் பண்ணார் ஐஏஎஸ் பீப்புளாக. அதில் இந்த சயின்டிஸ்ட், அதாவது பசுமை புரட்சியினுடைய எம்எஸ் சுவாமிநாதன், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அவங்கள வந்து இந்தியாவிலேயே இருக்கணுங்கிறதுக்காக
ஐஏஎஸ் ஈக்குவலாக ஏஆர்எஸ்னு கிரியேட் பண்ணாருங்க. MSSRF கீழயா இல்ல தனியாவா? இல்ல அவர் வந்து ICARனு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அது இருந்தல. அதுல வந்து இந்த ஏஆர்எஸ் சர்வீஸ் கேடர் கிரியேட் பண்ணாரு. IAS IFS மாதிரி ஏஆர்எஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் ஆல் இந்தியா லெவல்ல. ஸோ அதுல வந்து நான் சயின்டிஸ்டா இருந்தேங்க கோயம்புத்தூர்ல ஒரு 7 வருஷம். காட்டன் ரிசர்ச் இருந்தீங்க 1976 இருந்து 83 வரைக்கும் அங்க இருந்து கோயம்புத்தூர்ல காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இல்ல ஏஆர்எஸ். அந்த இதுல வந்து இந்த ICARல வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குங்க, நிறைய கிராப்ஸுக்கு. அதுல கோயம்புத்தூர்ல 2 இருக்கு, காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சுகர் கேன் பில்டிங் இன்ஸ்டிடியூட். ஸோ காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கிருஷ்ணம் சுவாமி அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி ஏஆர்எஸ் எழுத வச்சு சயின்டிஸ்ட் ஆகி சுகர் கேன் பில்டிங் இன்ஸ்டிடியூட் சயின்டிஸ்ட் 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் யூஎஸ்க்கு வந்தேங்க. எந்த வருஷம் வந்தீங்க யூஎஸ்க்கு? 83ல கல்யாணம் ஆகிட்டு வந்தேங்க. அதோட வந்தீங்க 40 வருஷம் 43 வருஷம் ஆச்சு. 43 வருஷத்துக்கு ஆச்சு. வந்து கொஞ்ச நாள் குழந்தைங்களுக்கு ஃபேமிலி ஆரம்பிச்சு 2 குழந்தைங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் வீட்டில் இருந்தேன். அப்புறம் வந்து வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்க. எப்போ எந்த வருஷத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? 92ல. சொன்னீங்க நீங்கள் அந்த அல்ட்ரா ப்ளஸ் கிரைண்டர் LG அல்ட்ரா ப்ளஸ் தானே? ஆமாம். எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதோடைய இதை எடுத்தீங்க, டீலர்ஷிப் எடுக்கும்போது கூட உங்களுக்கு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாலாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தந்தாங்களா அந்த இது? வந்து அவங்க கொடுக்கலைங்க, கொஞ்சம் தயங்கி நாங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்னு. ஆனால் மிஸ்டர் நாயர் மீனுமிக்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மீனு கிரைண்டர். அவங்க வந்து அந்த மிஸ்டர் நாயர் தான் என்னை மேலே நம்பிக்கை வச்சு அந்த டீலர்ஷிப் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு மென்டர். ஏன்னா அவர்கிட்ட தான் போய் அந்த கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அல்ட்ரா கொடுத்தாங்க. பட் அப்போ வந்து நாயர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நீங்கள் அல்ட்ரா எடுத்துக்கோங்க பரவாயில்லன்னு சொல்லி பண்ணிட்டாருங்க. அதை எப்படி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்களா? ஆமாங்க, அல்ட்ரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். ஆல் ஓவர் USA நாங்கள் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு 14 டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணோங்க ஆல் ஓவர் த யூஎஸ். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஊரில் இந்தியன் கிரைண்டர்ஸ்க்கு இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வாரண்டியோடு விற்றோம். அது மட்டும் இல்லை, ஜனங்க வந்து வாங்கிட்டு ஏதாவது ப்ரிப்பேர்னா இது காசு செலவழிக்கக்கூடாதுன்ட்டு அந்த டீலர்ஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் கிரைண்டர் கிளினிக்னு கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்து அந்த டீலர்ஸ்க்கு அதே டைமில் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணோம். அப்புறம் ரெசெஷன் வந்ததுங்க 2008ல். லீமன் பிரதர்ஸ் கிரைசிஸ்ல வந்த ரெசெஷன். அப்போ வந்து இப்போ வியாபாரம் படுத்துருச்சு, வியாபாரம் இல்லை, இது வாங்கின சாமானுக்கு காசு கொடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க கோகோ டவுன் ஆரம்பித்தோம். கோகோ டவுன் வந்து சாக்லேட் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நாங்கள் ஹோம்மேட் சாக்லேட்லாம் பண்ணுறது அந்த கான்செப்டா? இல்லை, இது வந்து பீன்ஸ்லேருந்து பிகினிங்லேருந்தே பண்ணுறதுங்க. ஓகே. ஹோம்மேட் சாக்லேட் நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னா சாக்லேட்டை வாங்கி மெல்ட் பண்ணி அதில் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ஷேப்ஸ் போட்டு வைக்கிறாங்க. இது என்ன கான்செப்ட்? இது வந்துங்க கோகோ பீன்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்குங்க சாக்லேட்டுக்கு. வறுக்கிறது, அதை வந்து பொடி பண்ணி தூளாக்கி அப்புறம் தோல் தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு நெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அதை வந்து 2 நாள் அந்த சர்க்கரையோட 2 நாள் 3 நாள் அரைச்சாதான் உங்களுக்கு வாயில் போட்டால் கரையிற மாதிரி சாக்லேட் வரும். அது வந்து ஹெல்த்தி சாக்லேட்டுங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற மற்ற சாக்லேட் வந்து நாங்கள் கேண்டி சாக்லேட் ஏன்னா அது வந்து இப்போ கேட்பரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80% இது சுகர் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கோகோ மேஸ்னு போட்டுருவோம். அது வந்து ஆக்சுவலாக புண்ணாக்கு. ஏன்னா கோகோ பீன்ஸ்லேருந்து கோகோ பட்டர் எடுத்து அது வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி விற்றுட்டு அந்த புண்ணாக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஆயில் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதனால தான் வந்து நமக்கு அது ஹெல்த்தி கிடையாது. நமக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், பட் ஆனால் ஹெல்த்தி கிடையாது. உங்கள் இது ஹெல்த்தி. இது எங்கள் கஸ்டமர்ஸ் பண்ணுறது வந்துங்க 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், கோகோ பீன்ஸ் அண்ட் சுகர். 65% மினிமம் கோகோ நிப்ஸ் போடுவாங்க. அதனால் இது வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி யாராவது சாக்லேட் பண்ணணும்னா $multi-million இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 500 கிலோலேருந்து 1000 கிலோ வரைக்கும் பண்ணணும். நாங்கள் வந்து 500 கிராமில் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து மிஸ்டர் செல்வா ஜெயராமன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியார் அவர்களோட ஒன்றா இருக்கிறோம். அவங்க வந்து இப்போ பவர் கப்புள்ஸுங்கிற தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு பேனல் டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க. அவங்க மிஸ்டர் செல்வா ஜெயராமன் வந்து இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கியமான அங்கத்தினர். இதை இவ்வளோ பெரிய சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணதில் அவங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அலாதியானது. உங்களை சந்தித்ததில், உங்கள் 2 பேரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த பவர் ரொம்ப பெருமையாக இருக்குது.
பவர் கப்புள்ஸுங்கிற அந்த தலைப்பில் நீங்களும் சிறப்பாக உரையாற்றினீங்க. உங்களை பற்றி நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பவர்ல பி இருக்கு, அந்த பீல பிரதீபா இருக்கா. பிரதீபா ராமதாஸ் என்னோட ஒய்ஃப் பேரு. ரொம்ப அருமை. எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் உங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு. அதுவும் வந்து கடல் கடந்து வந்து நிறைய நாட்டிலேருந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்திருக்கீங்க. நாங்கள் கான்ஃபரன்ஸ் எய்ம் பண்ணப்போ கூட வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோமா அப்படின்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஆனால் விஆர்எஸ் சம்பத் சார் வந்து எங்களுக்கு வந்து நிச்சயமாக வருவாங்க செல்வா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உலகளாவில் வந்து பேசப்படுது அப்படிங்கிறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நிச்சயமா we are looking forward to do more things. மேடம், நீங்களும் அந்த இதுல நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஆமாங்க. இதுல யாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே? நான் சொன்ன மாதிரி வந்து நான் இங்க திருமணம் ஆகி வந்து 1999 இங்க வந்தோம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு டூ something which like work from home kind of things, since I come from a business background. I want to do something here and he supported me. So இது ரெண்டு பேரோட ஐடியா தான். நான் பிசினஸ் பேக்ரவுண்ட், அவங்க டெக்னாலஜி, இட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டுகெதர்னு வச்சுக்கோங்க. நீங்க கோயம்புத்தூர், நான் வந்து சென்னை. ஆமா. பிசினஸ் சொல்றீங்க, உங்களுடைய தந்தையாரோட நீங்க வந்து வியாபாரத்துல பார்த்தது எல்லா இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது அந்த இது வந்து நல்ல கிளிக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமா, சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா எங்க அப்பா இஸ் a பிரின்சிபல் பர்சன். ஏன்னா நாங்க போகும்போது என்னை அழைச்சிட்டு போறது கூட வந்து கடைங்களுக்கு நகை அப்படி கிடையாது, புக் ஹவுஸ் தான் நாங்கள் போவோம். he wants me to read at least 20 minutes a day, which I'm following till now. It's no more with me. பட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோரோ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு we do a small parts for the ஸ்ரீஹரிகோட்டா and other things, cranes and other things, போர்ட்லாம் போகும்போது how he handles the employees, that's kind of I grew up with that kind of அந்த ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் புக்க படிக்க வைக்கிறது கண்டிப்பா இன்னை வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது? ரொம்ப நிறைய விஷயங்கள்ல யூஸ் ஆகுது. நான் தமிழும் படிப்பேன், ஆங்கிலமும் படிப்பேன். எனக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப சில சமயத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு முடிவு இல்லாத ஒரு எனி ப்ராப்ளம் ஹஸ் காட் அ சொல்யூஷன். ஐ மீன் தட் இஸ் ஃபார் ஷுர். ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்து ஏதாவது ஒரு புக் எடுக்கும் போது ஐ வில் கெட் அ சொல்யூஷன் இன் தட் புக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் மேக்ஸ் மீ ஃபீல் தட் தெர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங் இன் லைஃப். The only thing is the motivation and the we need with the inner strength and inner இதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேடுதல் இருக்கணும். எப்படி அடுத்து என்ன செய்யலாம். நான் சொன்ன மாதிரி வந்து my other focus is upbringing the next generation. That is what right now it's needed. How we are bringing up the next generation பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சிஓ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் ஆல்ரெடி இஸ் a CEO of an AI company ஒன்று ஆரம்பிச்சு, அவன் ஹெல்த் கேர். ஆனால் அவனோட கோலே டிஃப்ரெண்ட். he wants to do something to the mankind. he wants to help to do some impact to the world. So he's trying to detect cancer through breath to help rural countries like India and Africa. For the woman who has got a cervical cancer, we definitely want to help them. So that kind of impact is what I want to do to the community and to the future generation. உலகத் தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு 12வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளார் திரு ஆறுமுகம் அவர்கள். வணக்கம். சிட்னிலேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வாஷிங்டன் டிசிக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ ஆர்வத்தோடு இந்த மாநாட்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? முதல் நோக்கம் வந்து வணிக தமிழர்கள் தான் உலகமெங்கும் இருந்து வராங்க, அவங்க எல்லாம் பார்க்கணும். இந்த அமைப்பு மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியும் இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு 12வது கான்ஃபரன்ஸ், நான் 6வது கான்ஃபரன்ஸ்க்கு பங்கெடுத்திருக்கேன் சென்னையில். நல்லா போச்சு. நிறைய மக்கள், உலக தமிழர்கள், வணிகர்கள் முக்கியமாக இங்கே வராங்க அப்படின்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கெடுத்து ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நீங்கள் நடத்துறீங்க அங்கே இல்லையா? ஆமாம் 10 வருடமாக. அதோடைய நோக்கம் என்ன? ஆஸ்திரேலியா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நோக்கம் வந்து தமிழ் வணிகர்கள், ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க, சிறு தொழிலிருந்து நடுத்தரமான மேம்பட்ட தொழில் எல்லாரையும் இணைக்கிறது தான் வந்து சிட்னி, மெல்பர்ன், இல்லை கேன்பரா, பல இடங்கள்ல இருந்து உள்ள தமிழ் வணிகர்களை இணைக்கிறீங்க. ஆமாம், அங்கே இணைச்சி அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளை நம்ம செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவில் சுமார் எத்தனை லட்சம் தமிழர்கள் இருக்காங்க? இப்போதைக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் வந்து குடியேறியவர்கள். அது இல்லாமல் டெம்பரரி வீசாஸ்ல வரவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் 20 லட்சம் பேர் இருக்கிறதா சொன்னாங்க தமிழர்கள், அங்கே 1 லட்சம் பேர்.
இப்போ அந்த எல்லாரும் இணைக்கிற வேலையை தான் உங்களுடைய ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, இது ஆஸ்திரேலியாவுக்குள்ள இருக்கிற வணிகர்களை இணைக்கிறோம். இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் 2 வருஷம் பிரசிடெண்டா இருந்தேன். இப்போ எனக்கு நேஷனல் வைக இந்த சேம்பரை கொண்டு போவேன், இன்டர்நேஷனலாகவும் கொண்டு போவேன், குளோபலாகவும். அதுக்கு இது ரொம்ப பயன்படும். இந்த மாநாடு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிச்சயம். ஆஸ்திரேலியால இருந்து உங்களை தவிர வேற யாரும் வந்திருக்காங்களா? நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்திச்சேன். இங்க ஒருத்தரும் வந்திருக்காரு ஆஸ்திரேலியால இருந்து. நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இல்லை, இனி வர காலத்துல நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு முன்னோடியாக நாம் வந்து, ஏன்னா இது உலக தமிழர் பொருளாதார மாநாடுங்கும் போது உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அதோடைய அடிப்படையில் நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை சிட்னியிலே சந்திப்போம். நிச்சயமாக. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சார் வீரா வேணுகோபால் அவர்களோட இருக்கிறோம். உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. வணக்கங்க, ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் சிகாகோங்க 93ல் வந்தேன். இதுதான் 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு 32 வருஷமாக. பட் நான் மோர் ஆண்டர்ப்ரனர். ஐ ஆல்சோ சீரியல் ஆண்டர்ப்ரனர் என்டர்பிரைஸ். டெக்னாலஜிலையா இல்லைன்னா? டெக்னாலஜி, மல்டிபிள் கம்பெனி. மோர் தென் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐ எம் அ கம்யூனிட்டி லீடர். I ran the வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ், உலக தமிழ் மாநாடு, 10வது உலக தமிழ் மாநாடு சிகாகோல நடந்ததா சொன்னாங்களா? மூப்பனார் சொன்னாங்க. ஆமாம், நான் தான் கோஆர்டினேட்டர், சேர்மன், வாடவர். பட் அதுக்கப்புறம் டிஎன் பிரசிடெண்டாக இருந்தேன். இந்த ஆர்கனைசேஷன் 50 வருஷமாக இருந்தது. அதுக்கு நான் தான் பிரசிடெண்ட். லாஸ்ட் இயர் ரிட்டையர் பண்ணேன். பர்சனலாக என்ன பண்ணுறேன்னா, எனக்குன்னு ஒரு 2 கம்பெனி. ஒரு கம்பெனி ஆல்ரெடி வித்துட்டேன். இன்னொரு கம்பெனி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன் 16 வருஷமாக. என்வி டெக்னோ குரூப் வந்து நாங்கள் உலகம் பூரமாக அந்த என்டர்பிரைஸ் கஸ்டமருக்கு இஆர்பி சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்டர் சென்னையிலும் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, யூரோப்பில் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. சிகாகோவில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க? சிகாகோவில் கிட்டத்தட்ட 150,000 மேலே தமிழர்கள். அவ்வளோ தமிழர்கள் H1 எல்லாம் சேர்த்து. ஓகே, அவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அது எந்த ஸ்டேட் வருது? சிகாகோ இல்லினாய்ஸ்ல வருது. அப்போ சிகாகோவில் மட்டுமே 150,000னா அப்போ ஓவரால் இல்லினாய்ஸில் இன்னும் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அதிகமாக இருக்குது, சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பியோரியா அண்ட் தென் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படி. அமெரிக்கா முழுவதும் ஒரு 20-30 லட்சம் தமிழர்கள் இருப்பாங்களா? கிட்டத்தட்ட 1.85 18 லட்சம் இருக்கு. 20 லட்சம் பேர் இருக்கு கிட்டத்தட்ட இருக்கு. ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் இது. ஆமாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதாவது ஹைதராபாத், ஆந்திராவிலேருந்து வந்தவங்க முதலிடம். அப்புறம் குஜராத்லேருந்து வந்தவங்க 2வது. அடுத்தது தமிழர்கள். ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான். இதில் நிறைய பேர் டெக் பீப்புள், டெக்ல இருப்பாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் மெடிசனில் வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. லாட் ஆஃப் ஃபார்மஸ்டிக்கல்ஸ், சிவில் அண்டெல்லாம். பட் லேட்டு 90க்கு அப்புறம் நிறைய ஐடிக்கு வர ஆரம்பித்தாங்க. லேட் 90 அண்ட் தென் 2000லேருந்து ஐடி மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த மாநாடு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும், தமிழர்களுக்கு, இங்கே உள்ள தமிழர்களுக்கு உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் 2 சேலஞ்ச் இருக்குது. டாரிஃப் இருக்குது, அப்புறம் H1 சேலஞ்சஸ். தேர்டு வந்து இது வந்து தலைநகரம். அதனால் நிறைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ் வாண்ட் டு பிகம் பில்ட் நீ உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் வந்து ஆல்வேஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவோர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு. டெக் ப்ராடக்ட், சாஸ், சைபர் செக்யூரிட்டி, நிறைய ஏரியாவில் இப்போ தமிழர்கள் வந்து நிறுவனர்கள் ஆகணும்னு நிறைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்தமாரி ஒரு ஃபாரம்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது, விசிஸ் மூலியமாகவும் கிடைக்குது, அப்புறம் மென்டர்ஷிப்பும் கிடைக்குது. பல வகையில், அதாவது விசிஸு, நெட்வொர்க்கிங், மென்டர்ஷிப் எல்லாமே கிடைக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரயோஜனமான கான்ஃபரன்ஸ் தாங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்கய்யா. பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரியும், கிட்டத்தட்ட அரங்கம் நிறைய கேலக்ஸி ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஃபீல்டில் இருக்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க, அச்சீவர்ஸும் வந்திருக்காங்க, அச்சீவ் பண்ணணும்னு இருக்கவங்களும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நல்லது, நன்றி.
வணக்கம். இப்பொழுது நம்மளோடு இணைந்திருப்பவர் மூர்த்தி லாஃபம் அதனுடைய தலைவர் பிரசிடெண்ட். இங்கே வந்து 30 வருஷமாக யார் இங்கே யூஎஸ்க்கு இமிக்ரேஷனுக்கு வந்தாலும் அவரை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நபர் பிரியாமூர்த்தி அவர்கள், ஷீலாமூர்த்தி அவர்கள், சாரி, அவங்கள நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறோம். We welcome you to our channel. I introduced our audience that whoever comes here for the last 30 years to the US as an immigrant person, they might not have missed your name. Everyone True. are aware. That's what I got inputs from everyone. Yes, Murthy.com. Murthy.com, and all are aware about your name, and you are helping, and you are here for just to fight for the justice. That's what Yes. you also told the audience. True. Today there was a panel discussion about immigration rules and regulations, which is a very hot topic now. Very hot topic. So, as we know, on September 19th, 2025, President Donald Trump signed the proclamation, late end of day, Friday, making it effective for a $100,000 filing fee for H1 petitions, saying it is starting immediately from 12:01 midnight, one day later, one business day later, on Sunday, effective from Sunday, the 21st of September. Unfortunately, it caused lot of tension and confusion across the country, across the world. People were rushing back, airports, flights, getting out of airplanes that were about to take off, all that. And then next day they issued clarification, no, it does not apply to existing current H1 holders. And then one day later, some more clarifications. So a lot of contradictions are there in the documents. Besides the H1, of course, we have seen students suffering, lot of problems because their D/S may be going away. The students' visas were cancelled few months back in the summer of 2025. And a lot of these kids, the students who have come, they have put their life savings to study in an American university to get this education. And in the end, if you find that you don't know what is going to happen to get a job here, that must be very scary and sad and difficult for them, their families, because so many of them have taken loans with banks. How can you survive? And all these changes happened. Many of them, visa was cancelled, and luckily because of multiple lawsuits against the federal government, they decided to reinstate the SEVIS records, the Student and Exchange Visitor Information System records. But the visas that were revoked or cancelled, prudential revocation, that is still revoked. They have to go back to India and apply, and many times when they are applying, they are not getting the visa to come back. பன்னிரெண்டாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு மிக சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்து கருத்து சொல்வதற்காக டாக்டர் விஜய் ஜி பிரபாகர் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த மாநாடு பற்றி நாம் கருத்து கேட்போம். வாழ்த்துக்கள். மூன் டிவி நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த 12வது உலக தமிழ் எக்கனாமிக் மாநாடு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டாக்டர் விஆர்எஸ் சம்பத் நண்பர் 50 வருஷம் தெரியும். அவர் இந்த மாதிரி நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சென்னையில் அவர் இந்த மாதிரி மாநாடு நிறையா நடத்து காட்டிட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஹிஸ்டாரிக் மூமெண்ட். வாஷிங்டன் டிசிக்கு இந்த மாநாடு எடுத்துகிட்டு வந்ததுக்கு நாங்கள் சிக்காகோலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் நண்பர்லாம் ஆல் ஓவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோம். தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாநாடு நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் வாழ்க்கையில். எவ்வளோ வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன், நெட்வொர்க்கிங்னா, ஆண்டர்ப்ரினர்ஷிப்பு ஆல் ஓவர் அமெரிக்கா அண்ட் வேர்ல்ட் 14 மாநாடுலேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த ஒரு ரொம்ப முக்கியமான மாநாடு. இந்த மாதிரி மாநாடு இந்த ஊர்லேயும் வெளிய ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும். எதுக்குன்னா தமிழ் மக்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, வாய்ப்புகள், இப்படி நெட்வொர்க் பண்ணி எல்லாம் சேர்ந்து இப்படி முன்னேற்றோம். அதான் குறிக்கோள். சம்பத் சார் வந்து ரொம்ப அருமையாக காட்டி விட்டுறாரு. 3 நாளில் நிறைய கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சங்கதினா, ஒரு அம்மா எலிசபெத் அம்மா இந்த ஊர்லேயே மேரிலேருந்து சேர்த்து அவங்க வந்து அவங்க தமிழ் மக்களுக்கு, அவங்க வந்து லங்க தமிழங்களுக்கு
ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு இவர் சம்பத் சாரோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து அது ஒன்றா இருக்குது. அவங்களும் சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி தி அவுட்கம் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஹிஸ்டாரிக் சமிட் is tremendous. It's path-breaking, trailblazing. The collaboration and network among Tamil entrepreneurs to this high level has never been seen. The panels were exciting, interactive, meaningful, and impactful. My name is Elizabeth Abel. Today I'm going home really inspired. I'm in total respect for Dr. Sampath. What an inspiration. What a wonderful idea to have a conference like this. As Tamil people, we are not put aside. Here we came up strong. இந்த பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு பொருளாதார மாநாட்டினுடைய கதாநாயகன் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களை நாம் இப்பொழுது சந்திப்போம். வணக்கம். இந்த மாநாடு அதுக்கு வந்து மூன் டிவி 3 நாள் வந்து கவரிங் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூன் டிவி ஆரம்பிக்கும் போது வந்து நான் அதை அறிவேன். ஆனாலும் அதை மூன் டிவியினுடைய உரிமையாளர், 3 ஆரம்பித்தவர் மற்றும் 3 டிவி உலகளவில் கொண்டு செல்கிறவர் என மூவரும் கலந்து கொண்டுள்ளீர்கள். இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் தமிழர்களை பொருளாதாரத்துறையிலே, வணிகத்துறையிலே, ப்ரொஃபஷனல் துறையிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு நடத்துகிறோம். அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், பிஸ்னஸ்மேன், ஆண்டர்பிரினர் என எல்லாரும் அழைத்து வைத்து நடத்துகிறோம். இந்த மாநாட்டில் அரசு பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இப்படி பலரும் வரக்கூடிய மாநாட்டில் 3 நாளில் பல்வேறு துறைகளை பற்றி விவாதம் நடத்தி இன்று முடிவடைந்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். மாநாடு வந்து பல மாற்றங்களையும் பல வளர்ச்சியும் கொடுக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த மாநாடு அடுத்த ஆண்டு மொரிஷியஸில் நடைபெறும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். மொரிஷியஸ் அமைச்சர் நேரில் வந்து அதற்கான உறுதிமொழியை தந்திருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் இதில் வாழ்த்து செய்தி அனுப்பினார்கள். அது தவிர தமிழ்நாட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்த மாநாடு பல்வேறு மாற்றங்களையும் வளர்ச்சியையும் எழுச்சியும் தமிழர்களுக்கு உருவாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ரமேஷ் ராமராஜ் அவர்கள், இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பாளர். அவரை இந்த மாநாடு இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அவரிடம் கருத்து கேட்போம். வாழ்த்துக்கள். மாநாடு சம்பந்தமா உங்க கருத்து சொல்லுங்க. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சிறப்பா இந்த மேரியட் ஹோட்டல்ல. இந்த 12வது உலக பொருளாதார மாநாடு முதல் முறையாக வாஷிங்டன் டிசியில் இனிதாக நடந்து முடிந்தது. இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை நாங்கள் மீட் பண்ணோம். நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸோட விஷனை வி கனெக்டடு. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைஞ்சதில் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா. லாட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸை பார்த்தோம். லாட் ஆஃப் ஸ்பார்க்ஸை உருவாக்கணும் எல்லாரோட மைண்ட்லேயும். இது மாதிரி ஈவெண்ட்டு இன்னொரு தாட்டி எப்போ நடக்கும் அப்படின்னு எல்லாரும் வியந்து கேட்குற அளவுக்கு இந்த ஈவெண்ட் அமைச்ச எல்லா ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ டாக்டர் ஜோஷுவா, டாக்டர் ஜெய்சிங் மிக பிரபலமான அவருடைய அருமை மகனார் நியூயார்க் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்டர்னல் மெடிசின் துறையில் இருக்கிறார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிசின். அவரை நாம் இப்பொழுது சந்திப்போம். நியூயார்க்கிலிருந்து வாஷிங்டன் டிசிக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளார். அவரிடம் இந்த மாநாடு குறித்து நாம் கருத்து கேட்போம். வாழ்த்துக்கள். நன்றி. மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாநாடு பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த மாநாடு இதுதான் முதல் முறையாக நான் கலந்து கொண்டுள்ளேன். இந்த மாநாட்டை காணும் பொழுது நம் தமிழ் மக்கள் அநேக உலகத்தில் குளோபல் சிட்டிசன்ஸ், தமிழ் சிட்டிசன்ஸ் இங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கான்ஃப்ளிக்டான கண்ட்ரி டு கண்ட்ரி, பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அந்த லாங்கஸ்ட் டெமோக்ரஸி, இவங்க 2 பேருக்கு மத்தியில் இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த ஒரு டாரிஃப் கான்ஃப்ளிக்ட், H1B விசா கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இது வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் தீர்க்கிற வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதை பார்க்கும் பொழுது நம்ம we need 2 கண்ட்ரியும் அவங்களுக்கு நம்ம வேணும், நமக்கு அவங்க வேணும். ஆகையினால அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஜிடிபி வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஜிடிபி டிபெண்ட் ஆன் அமெரிக்கா டூ. அதனால நம்ம திருப்பூர்ல டெக்ஸ்டைல்
டெக்ஸ்டைல்ஸ் வருது, நிறைய சாஃப்ட்வேர், ஐடி கம்பெனிஸ் ஃபுல் வேலை அங்கிருந்து வர்றது. அவங்க வேலையெல்லாம் நினைச்சா நம்ம ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண சில டிசிஷன்ஸ்னால நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி சஃபரிங். அதுதான் கொஞ்சம் கவலை. பட் பார்க்கலாம். இந்த மாதிரி வர்த்தக கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து அவங்க மூடைய ஈச் அதர்ஸ் we will learn from each other and we will see how it goes, but hopefully our countries will get back. திரு மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் இந்த மாநாடு சம்பந்தமாக தனது கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவரிடம் இந்த மாநாடு பற்றி கருத்துக்களை கேட்போம். வணக்கம். மகிழ்ச்சி. மூன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது மாதிரி ஒரு மாநாடு நாங்கள் பல மாநாடுகள் பார்த்துருக்கோம். நான் 2002 இங்கே வந்தேன் முதல் முறை அமெரிக்காவுக்கு. பல மாநாடுகளுக்கு போயிருக்கோம், நடத்தியிருக்கோம், அந்த வாலண்டியராக இருந்திருக்கோம். இது வந்து இன்னும் தனித்துவமான மாநாடு அப்படின்னு சொல்லலாம். எப்படி மற்ற மாநாட்டோட இது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒன்று, இத்தனை நாடுகள், ஒரு 14 நாடுகளிலிருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இங்கே உள்ள அரசு அவருடைய அங்கீகாரம், இங்கே மேரிலாண்ட், ஸ்டேட் ஆஃப் மேரிலாண்ட் ஆகட்டும், மற்ற வாஷிங்டன் டிசி ஆகட்டும், இந்தியானா ஆகட்டும், இதே மாதிரி மற்ற மாநிலங்களுடைய லோக்கல் டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே இருந்தே புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதில் நல்ல ஒரு சென்டர் வந்து இந்த தொழில்துறை பெருக வேண்டும், பொருளாதாரம் பெருக வேண்டும் அப்படிங்கிற அதற்கான ஒரு முனைப்போட பண்ணுறதுங்கிறது. நிறைய இளம் தொழில் முனைவர்கள் பார்க்க முடிஞ்சது. பெண் தொழில் முனைவர்கள் நிறைய வந்திருந்தாங்க. அந்த கப்பலாக வந்து இந்த மாதிரி பவர் கப்பல் அப்படிங்கிற மாதிரியான செஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சிறப்பாக இருந்தது. அதே போல் மாநாட்டோடைய அந்த தீர்மானங்கள், இது சும்மா பார்த்தோம் நடந்தோம் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அதற்கான ஒரு செயல் திட்டம், அது எல்லாம் சிறப்பாக இருந்தது. அப்புறம் அந்த விஷன் செட்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிதினும் பெரிது கீழ் உள்ளுவதெல்லாம் உயர்வுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நிலத்தினும் பெரிதை வானினும் உயர்ந்துட்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் பெருசா அப்படின்ற நினைக்கிற மாதிரி இருந்தது. அதே போல் இது ஒரு பெரும் பொருள் செலவுலையும் இருந்திருக்கு. அப்போ அதற்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. இங்கே வந்து இதற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நன்றி பாராட்டின அந்த ஒரு தன்மையும் சிறப்பாக இருந்தது. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐம் ஷியோர் மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில செயல்கள் இங்க வந்து இருந்தவங்களுக்கு, கலந்துக்கிட்டவங்களுக்கு இருக்கும். அது எனக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் நிச்சயமா சொல்றேன்.